அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் தமிழ் பிரிவில் தமிழ் சங்கமம் தமிழால் இணையம் என்கிற அமைப்பின் கீழ் நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகளில் மிக முக்கியமானதாக நாங்கள் கருதும் முகவரி மூத்தோர் சொல் கேளீர் நிகழ்வு இனிது துவங்குகிறது. இந்த இணைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்து வரும் சிறப்பு விருந்தினர் நமது நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகம் மற்றும் தகவல் அலுவலர், நூலக நண்பர்கள், வாசகர் நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவரையும் வருவர் என அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். மேலும் நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் திருவாளர் மோகன்தாஸ் பேனாக்கள் பேரவைத் தலைவர், திருவாளர் ராம்கி ஆசிரியர், மலர்வனம் குழுமம் மற்றும் ஓவியர் திரு ஷியாம் ஆகியோரையும் வரவேற்று மகிழ்கின்றோம். நிகழ்வின் துவக்கமாக சிறப்பு செய்தல் இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு திருவாளர் திருமிகு ரவி நவீனன் அவர்களை வரவேற்று நமது அன்பின் வெளிப்பாட நினைப்பரிசனை வழங்கிட நமது அண்ணா நூலகத்தின் நூலகர் திருவாளர் சு மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நமது சிறப்பு அழைப்பாளர் திருவாளர் ரவி நவீனன் குறித்த ஒரு சிறிய அறிமுகம். இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் திருமிகு ரவி நவீனன் அவர்கள் மூத்த எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் திருமிகு கலைமாமணி நவீனன் அவர்களின் மகனாவார். இவரது படைப்புகள் சிறுகதை தொகுப்புகளான உழல்வழிகள் மற்றும் அனர் ஆகியவை. தற்சமயம் இலக்கிய பீடம், அமுத சுரபி, கலைமகள், மலர்வனம், பாட்டும் பரதமும், நம் உரத்த சிந்தனை, பூபாலம் போன்ற இதழ்களில் தனது பங்களிப்பினை அளித்து வருகிறார். மேலும் பட்டிமன்ற நடுவராகவும் சுயமுன்னேற்ற பேச்சாளராகவும் பேனாக்கள் பேரவை அமைப்பின் நிர்வாக குழு உறுப்பினராகவும் செயல்பட்டு வருகிறார். ஐயா அவர்களின் தமிழ் தொண்டு மென்மேலும் சிறந்து விளங்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து உரையாற்ற ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். என்னினும் மூத்தோருக்கு எனது நமஸ்காரங்களையும் இளையோருக்கு வணக்கத்தையும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்ந்த பொது நூலக இயக்கத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எனக்கு ஒரு புதியதொரு முகவரியை கொடுத்திருக்கிறார்கள். முகவரி என்ற அந்த இன்விடேஷன் அவங்க போடும்போது முக பக்கத்தில் ஒரு அப்பாஸ்ட்ரோபி போட்டு வரி என்று போட்டிருந்ததிலே ஒரு தனி சிறப்பு இருந்தது. முகவரி என்போது இரண்டு விஷயங்கள் வருது. ஒன்று நமது விலாசம் அல்லது அடையாளம், இன்னொன்று முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள். அந்த முக சுருக்கமும் உடல் சுருக்கமும் வயோதிகத்தை குறிப்பிடுகிறது. அது எல்லாருக்கும் தெரியும். இந்த முகச் சுருக்கங்கள் அனுபவங்களுடைய ஒரு வரலாற்று தடமாகவும் ரேகைகளாகவும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அனுபவம் மிக்கோர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்க அனுபவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பல நல்ல தகவல்கள் மற்றவங்களுக்கு போய் சேர்ந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் மூத்தோர் சொல் அப்படின்னு ஒரு டைட்டிலையும் இது கொடுத்தாங்க. ஆனால் இவங்க என்கிட்ட சொல்லும் பொழுது இங்கே கொஞ்சம் சீனியர்ஸ் தான் நம்ம இதில் கவர் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. மூத்தோர் சொல்ல மூத்தோர் கேட்பதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இளையோர்களும் கேட்க மாட்டாங்க. மூத்தோர்களை மட்டும் வர வச்சு மூத்தோர் சொல்ல சொன்னால் சிலதெல்லாம் ஆமாம் கரெக்டு தான் சொன்னதெல்லாம் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. இளைய தலைமுறைக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதில் இருக்குது. நான் இந்த டைட்டில் நாம் வாழ்ந்ததும் வாழ்வதும் அப்படின்னு ஒரு டைட்டில் சொன்னேன். அதை கேட்ட என் நண்பர்கள்லாம் ஆல்மோஸ்ட்டு நிறைய பேர் டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைட்டில் நான் தனிப்பட்ட முறையில் வாழ்ந்த என் வாழ்க்கை அனுபவங்களை சொல்கிறதுனால பெரிதாக ஒன்றும் மற்றவங்களுக்கு பலன் அளிக்காதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் என்னுடைய இந்த வாழ்ந்ததும் வாழ்வதும் அப்படிங்கிற சப்ஜெக்டை வேறு ஒரு கோணத்தில் தான் நான் அணுகலான்ட்ருக்கிறேன். இப்போ வாழ்ந்ததும் சொல்லும் பொழுது உதாரணமாக இப்போ எம்ஜிஆர் இருக்காங்க, பொன்மன செம்மல். அவங்கள அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் பேசக்கூடிய சில விஷயங்கள் எதுவுமே அரசியல் சார்புடையதோ மற்ற ஏதோ அமைப்பை சார்ந்ததோ இல்லை, என்னுடைய தனிப்பட்ட பொது கருத்து. அதனால் யார் பேரையாவது சொல்லும் பொழுது அது அரசியல் சார்புடையது அல்ல அப்படிங்கிறத முதல்ல பதிவு பண்ணிடுறேன். அதனால் என்னை வளர்த்த இன்னும் வளர்த்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் சமூகத்துக்கு எப்போயுமே முதல்ல வணக்கம் சொல்லணுன்றாங்க. அதனால் அந்த வணக்கத்தையும்
முதல்ல மறந்துட்டேன், அதனால் அதை சொல்லிடுறேன். ஸோ முகவரிங்கிறது இருத்தல் அடையாளம். இந்த இருத்தலை பொறுத்தவரையில் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் சொல்கிற மாதிரி வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை பாட்டாக போட்டு போனார். ஸோ ஒரு மனிதன் வாழ்கிறதுல எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க மறைந்ததுக்கப்புறம் அவங்கள பற்றி இந்த சமூகமும் பிறரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுல தான் அந்த வாழ்க்கை ஒரு நல்ல நிறைவை பெற்றிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரிந்த ஒரு பேராசிரியர்கிட்ட பேசும்போது நான் சொன்ன, மனிதர்கள் வந்து வாழும்போது எப்படியோ ஒரு அவங்களுக்கு பிடித்தமான அவங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை வாழ்ந்துடுறாங்க. அந்த வாழ்க்கை அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதோ அது அவங்க மறைந்ததுக்கு பிறகு அவங்கள பற்றி இந்த சமூகம் என்ன நினச்சாலும் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே. அதனால் அவங்க வந்து நம்ம வாழ்ந்ததுக்கப்புறம் நம்ம மறைஞ்சதுக்கப்புறம் இந்த சமூகம் நம்மளை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்கணுமா, அது தேவையில்லையே, அவங்க இஷ்டத்துக்கு வாழ வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இப்படி நினச்சிருந்தா வளர்ச்சிங்கிறது தடைப்பட்டிருக்கோம், பிறருக்கு ஏதாவது உபயோகம் ஆகுன்றதுக்காக தான் மனிதன் வாழணும், அந்த நோக்கத்தில் இருந்ததுனால தான் வளர்ச்சிங்கிறது இருக்குது. அதனால் வளர்ச்சி பாதைக்கு போகணுன்னாக்க நாம் வந்து நமக்கு அப்புறம் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு அப்புறம் என்னன்னு நினச்சிருந்தாங்கன்னா இன்றைய ஸ்டேட்டஸில் இருக்கிற மாதிரி மனிதர்களுக்குள்ளே இருந்திருக்க முடியாதுன்னு சொன்னார். அது ஒரு கண் திறப்பாக தான் எனக்கு இருந்தது. அதனால் அந்த வகையில் பார்த்தா எம்ஜிஆர் வந்து இன்றைக்கும் மக்கள் மனதில் வாழ்கிறதுனால அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது முதியோர் நிகழ்ச்சின்றதுனால கருப்பு கண்ணாடி போட்டிருந்தால் எழுத்தே தெரியல. நான் ஏதாவது சொல்லலாம்னு நினச்சிட்டு வந்தேன், கருப்பு கண்ணாடி போட்டிருக்கிற எழுத்தே தெரியல. இத்தனைக்கும் இளைஞராக காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற, இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து காமிச்சாலும் உங்களுக்கு எழுத்து தெரியும், அவ்வளோ பெருசாக எழுதியிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் என்னால் படிக்கவே முடியல. ஆரம்பத்திலே தடுமாறிட்டே இருந்தேன். அதுக்கு காரணம் கண்ணாடி. ஏன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து போக முடியலன்னு ஒரு நிமிஷம் யோசித்தேன். வரிகள் வந்து தடுக்குது, தடுக்காத வரிகளாக இருக்கணும்னு தான் நினச்சேன். எனது முகவரியை பொறுத்தவரை ஏற்கனவே திரு மோகன்தாஸ் அவர்கள் வருவதற்கு முன்னால் அவர் பெயரை அழைப்பிலே சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் நான் மிக சமீபத்திலே இலக்கிய எழுத்துத்துறைக்கு வந்து இருந்தேன். எனக்கு ஒரு முகவரியாக பேனாக்கள் பேரவை என்ற அமைப்பிலே அதன் நிறுவனர் மதிப்புக்குரிய என்சி மோகன்தாஸ் அவர்கள் என்னை ஒரு உறுப்பினராக சேர்த்து எனக்கு ஒரு மிகச்சிறந்த முகவரியை கொடுத்திருக்கிறார். அதனால் நான் எங்கே போனாலுமே கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து நீங்கள் ரவி நவீனான்னு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை எனக்கு நல்கிய அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது தவிர மக்கள் குரல் மலர்வனம் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் இதை நடத்திட்டு வர ராம்கின்ற ஒரு ஆசிரியர், அவரும் வரதா சொல்லியிருந்தார். எல்லாம் டிராஃபிக்கில் இருக்காங்க, ஆமாம் கீழே இருக்காங்க. அப்புறம் ஓவியர் ஷாம் அவர்கள் வரதா சொல்லியிருந்தாங்க. அவங்களாம் எனது அழைப்பை ஏற்று வந்ததுக்கு என்ன நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு நான் கழிவறை இருக்கை அப்படின்ற ஒரு டைட்டில் தான் கொடுக்கணுன்ட்டு இருந்தேன். இந்த கழிவறை இருக்கை அப்படின்ற ஒரு டைட்டிலில் லதா அப்படிங்கிறவங்க ஒரு கதை எழுதியிருந்தாங்க. அது எத்தனை பேர் அந்த புத்தகத்தை படித்திருக்காங்கன்னு தெரியல. ஆனால் திருமணமாகக்கூடிய வயதில் இருக்கவங்க எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை புத்தகம் தான் அந்த கழிவறை இருக்கை அப்படிங்கிறது. பேரை பார்த்தா கொஞ்சம் அசூசியாக பப்ளிக்காக சொல்ல முடியாத மாதிரி இருந்தாலும் அதை கூட நம்ம வாழ்ந்து தானே ஆகிறோம், வாழ்ந்துட்டு தானே இருக்கிறோம். தினசரி அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுன்ற ஒரு கட்டாயம் அது. அதை மிகச்சிறப்பாக அதில் போட்டிருப்பாங்க. நான் அவங்களுடைய கான்டெக்ஸ்டில் அதை எடுத்துக்கல. அவங்க வந்து காமம் சார்ந்த விஷயத்துக்காக அந்த புத்தகத்தில் அதை எழுதியிருந்தாங்க. நான் வாழ்க்கை சார்ந்த விஷயத்துக்காக என்னுடைய இந்த பேச்சுக்கு அந்த கழிவறை இருக்கை அப்படின்ற டைட்டில் கொஞ்சம் அவங்ககிட்டேருந்து இரவல் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா, கழிவறை இருக்கைன்றது அந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட உபயோகத்துக்காக மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இருக்கையாக இருக்கிறது. அது மாதிரி முதியோர்கள் இந்த முதிய பருவத்தை
கழிவறை இருக்கை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோடய கண்ணோட்டம். முதியவர்கள், மூத்தோர்கள் இப்போ வாழற வாழ்க்கையை ஒரு கழிவறை இருக்கை வாழ்க்கை மாதிரி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சில கருத்துக்களை சொல்லணுன்றதுக்காக தான் வாழ்ந்ததும் வாழ்வதும் அப்படின்ற டைட்டில் நான் கொண்டு வந்தேன். 90% மூத்த மக்கள் நான் சொல்லக்கூடிய அந்த கழிவறை இருக்கை மாதிரி வேறு வழி இல்லாமல் முதிய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் எனக்கு தோணுது. இந்த காலம் சுகியில் சுடுதண்ணீர் வாங்கி குடிக்கக்கூடிய காலம் அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையை பற்றி பேசுறதுக்கான அருகதையோ அதோடைய அனுபவங்களோ இங்கே இருக்கிற எவரை காட்டிலும் எனக்கு அதிகமாக கிடையாது. என்னை விட அதிகமான அனுபவமும் அறிவும் பெற்றவர்கள் தான் எனக்கு முன்னால் இருக்கிறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் வாழ்க்கையை பற்றிய சில கருத்துக்களை நான் சொல்லும் பொழுது அது மேதாவித்தனமாக தெரியக்கூடாது. அதுக்கு முன்னால், இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உங்கள் எல்லாரையும் காலச்சக்கரத்தின் மூலமாக கொஞ்சம் ஆண்டுகள் பின்னோக்கி நம்மளோட மனிதகுல வாழ்க்கையை பார்க்கலான்னு முதல்ல ஆரம்பத்துக்கு அப்படி தோணித்து. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாலன்னு சொன்னால் சுமார் வெறும் 35 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் போகிறோம். அப்போது கற்காலம்னு சொன்னாங்க. அதை மனிதர்கள் கற்களை வச்சுக்கிட்டு தங்களோட வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தது. அதை பற்றி நம்ம பள்ளிக்கூடங்கள் நிறையா படிச்சிருக்கோம், தரவுகள்லாம் நிறைய தெரியும் நமக்கு. அதில் நம்ம போகல. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 10 லட்சம் வருஷத்துக்கு கழிஞ்சு ஒரு 25 லட்சம் வருடங்களுக்கு முன்னால் மனிதன் தீயை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நாகரிகத்தை அடைந்தது 25 லட்சம் வருஷத்துக்கு முன்னால். ஒரு மிகச்சிறிய மிக சாதாரணமாக தோன்றக்கூடிய இந்த ஒரு விஷயம் மனிதகுலம் தோன்றியதுக்கப்புறம் சுமார் 15 லட்சம் 10 லட்சம் வருஷங்களுக்கு பிறகு தான் அதையே அவனால் அணையக்கூடிய ஒரு நீண்ட கால ஒரு காலம் அவனுக்கு தேவைப்பட்டிருக்குது இந்த ஒரு அறிவை கொண்டு வரத்துக்கு. அதனால் அப்படியே 27 லட்சக்கணக்கில் நம்ம பார்த்துட்டே இருந்தால் நேரம் போயிடும். இருந்தாலும் இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரத்துக்கு மனிதன் அவ்வளோ நாட்கள் எடுத்ததுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு. இவ்வளோ வருஷம் தேவைப்பட்டதான்னு பார்த்தா தேவைப்பட்டிருக்குது. அதுக்கு அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பண்ணையில் ஒருத்தர் நிறைய பன்னிலாம் தனக்குன்னு வச்சு வளர்த்துட்டு இருந்தார் உணவுக்காக. அவர் வேறு சில உணவுப் பொருட்கள் வாங்கிறதுக்காகவும் வாழ்விடத்தை சரியாக வச்சுக்கிறதுக்காகவும் தொலைதூரம் போக வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது பக்கத்தில் இவர் மாதிரியே பண்ணை வச்சுருக்கிற ஒருத்தர்கிட்ட நான் போயிட்டு வர ஒரு 4 நாள் ஆகும், பன்னிகளுக்கு இறை மட்டும் கொஞ்சம் போட்டுடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இவர் திரும்பி வரும்பொழுது எதேச்சியாக காட்டு தீ உருவாகி அவருடைய பண்ணையில் இருக்கக்கூடிய எல்லாமே அழிந்து விட்டது அந்த கதையில். அப்போ இவர் ஒன்றுமே இல்லையே, நான் தடுமாறி அந்த இடத்த பார்க்கும்போது கால் இடறி ஒரு மேடு மாதிரி கறி மேடு மாதிரி ஒன்று இருந்தது. அதில் கை வைக்கும் பொழுது இவருடைய வளர்ப்பு பன்னி ஒன்று நல்ல தீயில் வெந்து போய் கருகி அங்கே இருந்திருக்கு. அதோடைய உடலில் இவருடைய விரல் உள்ளே போய் பட்டுருது தடுக்கி விழும்போது. அதோடைய சூடு தாங்காமல் அவர் கையை உதறி அப்படியே வாயில் வச்சு சூட்டை தணிக்கிறதுக்கு விரல் வாய்க்குள்ளே போகும்போது ஒரு மனிதனுக்கு அப்போ தான் தெரியுது விலங்கை வேக வைத்து சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் அப்படின்னு புரியக்கூடிய ஒரு தருணம் அப்போது அவர் கிடச்சிது. இந்த நிகழ்ச்சியை பக்கத்தில் இருக்கிற பண்ணையாள்கிட்ட போய் சொல்கிறாரு, தீயிலெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு, அதனால் அதை தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதாவது சுவையாக இருந்ததுன்ற தகவலை பக்கத்து பண்ணையில் சொன்னார். அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய மனைவிகிட்ட சொல்லிவிட்டு, இந்த மாதிரி தீயில் வச்சு பண்ணி சாப்பிட்டா சுவையாக இருக்குமா, நம்மளும் நம்ம பண்ணையை எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையே எரிச்சிட்டாரு பன்னிக்காக. அப்படின்னா ஒரு பன்னியை சுட வைத்து சாப்பிடணும்னா கூட பண்ணையை எரிச்சாதான் பன்னியை சுட வைக்க முடியுன்ற ஒரு சாதாரணமான அறிவில் தான் அன்றைக்கு மக்கள் இருந்தாங்கன்றதை சொல்கிறதுக்கான ஒரு கதை இது. இதை நான் பல இடங்களில் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறேன். இந்த மாதிரி இந்த கதையில் எந்த சுவாரஸ்யமும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு பச்சையாக சாப்பிட்றதுக்கு, ஆமாம், தீயிலிட்டு சாப்பிட்ணுன்ற அறிவு இல்லாத காலகட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ தீயிட்டு சாப்பிட்லான்னு சொன்னால் கூட பண்ணையவே எரிச்சிடணுன்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் மக்கள் இருந்தாங்க. அது இதில் பெரிய நகைச்சுவை எனக்கு பட்டுது.
பிறருக்கு நகைச்சுவையாக படுறதில்ல. இதை நான் பல மோட்டிவேஷன் கிளாஸஸ்லையும் சொல்லுவேன். இது மாதிரிலாம் இருந்திருப்பாங்களான்னு. நான் நல்லா இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யும் பொழுது தொழிற்சாலையில் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின்களுக்கும் தனித்தனியாக சுவிட்ச் போர்டெலாம் இருக்கும். அது பக்கத்தில் எமர்ஜென்சிக்கு போய் சுவிட்ச் போர்டு ஆஃப் பண்ணணுன்னா அந்த நேரத்தில் போக முடியாமல் அது பக்கத்தில் ஏதாவது பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பொருட்கள்லாம் அங்கே வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகவல் சொல்லியிருந்தோம். அப்படியும் ஒரு தீ விபத்து ஏற்படும் போது அதை நோக்கி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்டை நோக்கி போக முடியாத அளவுக்கு இடைஞ்சலாக சில பொருட்கள்லாம் வைத்திருந்தாங்க. அதை பற்றி கேட்கும்போது, சார் அது நீங்கள் சொன்னீங்க, ஆனால் இதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடலீங்களே அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேன் வைக்காதீங்க, இந்த டப்பா வைக்காதீங்கலாம் சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது வேறு ஒரு பொருள் அங்கே வைக்காதீங்கன்னு, சேரெலாம் வைக்காதீங்கன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்கிற மாதிரியான மனோபாவத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. அதனால் பன்னியோடைய இறைச்சி சாப்பிடணும்னு நினச்சா அவனுடைய பண்ணையவே எரிச்சான்ற மனிதன் வியப்புக்குள்ள ஒரு மனிதனே கிடையாது. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாலேயுமே கூட டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு ஈஸியாக போகிறதுக்கு பாதை கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது, அதுக்கு இடைஞ்சலாக இந்த பொருட்களை வைக்காதீங்கன்னு சொல்லும்போது, நம்ம சொல்லாத ஒரு பொருள் இருந்தால் இதை நீங்கள் சொல்லலையேன்னு சொல்கிற அறிவில் தான் மக்கள் இருந்தாங்கன்றது உண்மை. சரி, அதனால் ரொம்ப பழைய காலத்துக்கு போகும்போது போயிட்டால் ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் 9000 வருஷத்துக்கு முன்னால் போய் பார்த்தோம்னா அப்போ தான் விவசாயம் பண்ண கற்றுக்கிட்டான் மனிதன். இதை ஏன் சொல்கிறேன்றதுக்கு ஒரு சின்ன கருத்து இருக்குது, சொல்கிறேன். அதுக்கப்புறம் 6000 வருஷத்துக்கு முன்னாடி தான் சக்கரத்தை எப்படி உபயோகப்படுத்துதுங்கிற அறிவை வளர்த்துக்கிட்டாங்க. இதை பற்றி தான் கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் அவங்கெல்லாம் வந்து மனிதகுல வரலாற்றில் சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மனிதன் உழைப்பு அப்படின்ற ஒரு உன்னதமான விஷயத்தை நோக்கி போனதை பற்றிய வரலாறுகளை நிறையா பதிவு செய்திருக்கிறாங்க. அதனால் மனிதகுல வரலாற்றிலேயே இந்த 6000 வருஷத்துக்கு முன்னால் நிகழ்ந்த சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக நம்ம பார்க்குறோம். அதே 35 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதனுக்கும் வெறும் 6000 வருஷத்துக்கு முன்னால் சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்குமான இடைவெளியை பார்க்கும்போது நீண்ட இடைவெளியாக இருந்திருக்கு. வெறும் ஒரு சக்கரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே மனிதனுக்கு இவ்வளோ வருடங்கள் ஆயிருக்கு. அதே மாதிரி அதுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய புரட்சி வந்து இந்த 3000 வருடத்துக்கு முன்னால் ஏற்பட்ட எழுத்தை பயன்படுத்தி மனிதன் வாழறதுக்கான வாய்ப்புகளையே 3000 வருடத்துக்கு முன்னால் தான் அவங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடிந்தது. அதுக்கு முன்னால் குகையிலையோ மற்ற இடங்கள்லையோ சிற்பங்களையோ ஓவியங்களோ வரைஞ்சி தான் அவங்களுடைய தகவல் பரிமாற்றம் இருந்தது. எழுத்து மூலமானது 3000 வருஷத்துக்கு முன்னால் தான் வந்தது. அதுவும் ஒரு பெரிய ஒரு புரட்சியாகவும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுத்த, மனித சமூகத்துக்கு ஒரு நாகரீகத்தை காட்டி கொடுத்த ஒரு விஷயம். இப்போது இந்த 3000 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா, எழுத்துக்கள் வரும்போது இந்திய உலகத்திலேயே கூட அதிகமாக எழுத்தில் புக்காக வந்தது வந்து பைபிள் தான். அப்போது எழுத்து வந்து மதம் சார்ந்து பரப்புக்காக தான் அது அதிகமாக முதல்ல உபயோகமாக போயிருக்குது. அது இன்றைக்கு மாறி போய் நம்ம மாதிரி இனிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எழுத்து நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் 1500 வருஷத்துக்கு முன்னால் பிரிண்டிங் மிஷின் வந்தது. 1800 வருஷத்துக்கு முன்னால் ஸ்டீம் இன்ஜின் மூலமாக ரயில் கண்டுபிடிச்சாங்க. 1800 வருஷத்துக்கு முன்னால் ரயில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இன்னி வரையிலும் ரயில் ஏறாத மக்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம நாட்டில். அப்போது 1800 வருஷத்துக்கு முன்னால் கண்டுபிடித்த உபகரணத்தையே பயன்படுத்த முடியாத ஒரு பொருளாதார சூழ்நிலையும் அரசியல் சூழ்நிலையும் இங்கே இருக்குது. அப்புறம் 1825 ஃபோட்டோ வந்தது. 1875 டெலிஃபோன் வந்தது. நம்மளுடைய இளமை காலங்களெல்லாம் நம்மளே டெலிஃபோன் வீட்டில் வச்சுருந்தோமான்றது சந்தேகத்துக்குரிய இடம்தான். 1875 கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் நமது இளமை காலத்தில் நம்ம வீட்டிலே கூட அந்த டெலிஃபோன்றது இல்லை. 1800 மின் விளக்கு வந்தது, மின்சாரம் வந்தது. அப்போவும் தெரு விளக்கில் படித்தோன்னு சொல்லிட்டு மேதையானவங்க தான் நம்மளுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. எங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டிலலாம் 1970 வருடம் வரையிலும் வீட்டில் மின்சாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையே இருந்திருக்குது. 1875 கண்டுபிடிக்கப்பட்ட 800 கண்டுபிடிக்கப்பட்ட 1880 அதில் கண்டுபிடிக்கப்பட்ட மின்சாரமே 1970 வருஷத்துலேயுமே இப்போ தாங்க கரண்ட்டை வாங்க முடிஞ்சுதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை நம்ம நாட்டில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. 1900 ஆட்டோமொபைல்ஸு, 1925 டெலிவிஷன், 1925 டெலிவிஷன் வந்தாலும் இந்தியாவுக்கு 1975 தான் டெலிவிஷன் வந்தது. ஒரு 50 வருட பின்னோக்கிய வாழ்க்கையில் தான் இந்தியா எப்போவுமே உலக நாடுகளோடு இருக்கும்போது பார்க்கும்போது வந்திருக்குது.
அதுக்கப்புறம் 1950 ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் வந்தது. இந்தியாவிலையும் லேட்டு தான், அதே 50 வருஷம் பின்னாடி தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்தோம். இதில் குறிப்பாக 1919 பயணிகள் விமானம் வந்திருந்தாலும் இன்னும் விமானத்தில் ஏறாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தெய்வாதீனமாக ஒருத்தர் விமானத்தில் ஏறி போயிச்சிட்டார், ரமேஷுங்கிறவர். அது ஒரு அதிசயம் நடந்திருக்கு. 1970 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவுக்கு 30 வருடம் தள்ளி 2000க்கு அப்புறம் தான் நம்மளால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உள்ள நுழைய முடிஞ்சுது. இந்த மாதிரியான விஷயங்களை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 35 லட்சம் வருஷத்துக்கு முன்னாலேருந்து ஆரம்பித்து 2000 வருடம் வரை இருக்கிற ஒரு பீரியடை பார்க்கும் பொழுது மனிதகுல வளர்ச்சியில், நாகரிகத்தில், அவங்களுடைய நுகர்ச்சியில் எல்லாமே ரொம்ப லேட்டாகிருக்கு. எல்லாரும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வர்றதுக்கு நிறைய வருடங்கள் ஆயிருக்கு. அப்படிங்கிறது தான் என்னோடய முதல் பதிவு. இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு. ஆனால் இந்த 2000க்கு அப்புறம் ஐஓடி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே இணையத்தின் மூலமாக வரும்பொழுது இந்த ஒரு மின்னணு மாற்றம் மட்டும் உலகத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் 90% பீப்புளை ரீச் ஆகிட்ட ஒரு மிகப்பெரிய சமூக வரலாற்று புரட்சி இது இப்போ மட்டும் நடந்திருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன 35 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவன் அடுத்து ஒரு நல்ல நிலை அடையிறதுக்கு ஒரு 10 லட்சம் வருஷம் ஆச்சு. ஆனால் 2000க்கு அப்புறம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் இந்த மின்னணு சாதனங்களும் மின்னணு உபயோகங்களும் கிட்டத்தட்ட 90% மக்கள் போய் ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்ட இந்த ஒரு விஷயம். இது எதுக்காக இந்த வாழ்வதும் எடுத்தேன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்பீடுக்கு நம்மளால் போக முடியலங்கிறதுக்காக தான். இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கிற மூத்தோர்கள் இப்படி ஒரு மிக துரிதமான ஒரு வளர்ச்சி கட்டத்தில் நுழைஞ்சிட்ட பிறகும் நம்மளால் அவ்வளோ ஸ்பீடாக வர முடியல. அதனால் ஒரு தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. இந்த தலைமுறை இடைவெளி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஏற்கனவே இந்த தலைமுறை இடைவெளிகள் எப்படி ஹேண்டில் பண்ணப்பட்டது, நமக்கு முன்னாடி இருந்த மூத்தோர்கள் நம்மளை எப்படி வழி நடத்தினாங்க, நாம் அவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்த்தோம், அதுக்கப்புறம் நாம் மூத்தோர்களாக ஆனது பிறகு நம்மக்கிட்ட இருக்கிற இளையோர்கள் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, நாம் மூத்தோர்களாகவும் இருக்கிறோம், இளையோர்களாகவும் இருந்திருக்கிறோம். இப்படி 2 கட்ட விஷயத்தில் நாம் இருக்கும்போது இந்த வாழ்க்கை முறையில் நாம் எப்படி அணுகணும், அன்னைக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, இப்போ நாம் சொல்கிற விஷயங்களை நம்ம இளைய தலைமுறைகள் ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டே தானே இருக்குது. ஆக முடிவடையாத இந்த ஒரு முரண்பாடு மாற்றத்தின் இயல்பு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்லாம் சொல்கிறாங்க. இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இளைய தலைமுறைக்கும் மூத்த தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய முரண்பட்ட விஷயங்கள்ன்றது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரி மூத்தோர்களுடைய சொற்களை நாமெல்லாம் கேட்காமலும் இப்போ அதை கேட்டிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய மாதிரியான வாழ்க்கை முறையில் தான் நம்ம இருக்கிறோம். அதெல்லாம் மீறி நாம் இளையோர்களாக இருக்கும்போது நமக்கு மூத்தோர்கள் சொன்னது என்னவோ அதை இப்போ நம்ம இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கு நாம் சொல்லும் பொழுது அது காலத்துக்கு பொருந்தாத விஷயமா இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சே நம்ம அவங்கக்கிட்ட திணிக்கக்கூடிய கட்டாயத்தில் தான் இருக்கோம். ஏன்னா நமக்கு அதுக்கு பற்றி தெரியல. அதுக்கு மேலே நமக்கு முன்னோர்கள் சொன்னதை நினச்சிக்கிட்டு நாம் இப்போ இருக்கிற இளைய தலைமுறையை அணுகிறோம். இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு நான் 35 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் இந்த மனித வாழ்க்கையை சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, அன்னைக்கு அவ்வளோ ஸ்லோவாக அவங்க க்ரோத்தை ரீச் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் 2000க்கு அப்புறம் உலகமே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் எல்லா தகவலும் தெரியக்கூடிய அளவுக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வந்ததுக்கப்புறமும் நமது சிந்தனைகள், அதாவது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மூத்தோர்களுடைய சிந்தனைகள் இளைய தலைமுறைக்கு போய் அட்வைஸ் பண்ணும் பொழுது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை இப்போ இருக்கிற மூத்தோர்கள் புரிஞ்சு கொள்றதில்லை அப்படின்றது என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. அதனால தான் கழிவறை இருக்கை வாழ்க்கையை வாழ்கின்ற முதியோர்கள் அப்படின்றதுக்காக அந்த டைட்டிலில் நான் சொன்னேன். கழிவறை இருக்கைன்றது அந்த நேரத்தில் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயமாக நினச்சிட்டு போகிற மாதிரி நம்ம முதியோர்கள் வாழ்க்கையை ஏதோ வாழ்ந்தோம் போகிறோன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நமக்கு பின்னாடி இருக்கிற இளைய தலைமுறைகளை இன்றைக்கு இருக்கிற கால சூழலை புரிந்து கொள்ளாமல் நாம் அவங்கள நிர்பந்தப்படுத்துகிறோமோ அப்படின்ற ஒரு ஐயவினா என்கிட்ட இருக்குது.
எல்லா கால தலைமுறை இடைவெளிகளிலையும் மதிப்பு மாற்றம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே வந்துருக்கு. அது மட்டும்தான் மாறும். வேல்யூஸ் சேஞ்சஸ், அதாவது வேல்யூஸ் மாறும். இந்த பொருளுக்கு இவ்வளோ அவசியம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அது பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அது அவசியம் இல்லாததாகவே போயிருக்கோம். இப்போது நம்ம பழைய காலத்தில் பார்க்கும்போது நம்மள எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். ஒருத்தர் தொடர்ந்து ஒரு 3 நாள் சைக்கிள் ஓட்டுறாரும்பாங்க, லவுட் ஸ்பீக்கரில் பாட்டெலாம் போடுவாங்க, அவர் சுற்றி வந்திருப்பார். நம்ம போய் ராத்திரி போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இருக்காது இறங்கிட்டாரா இல்லையான்னு. பகலில் பார்த்தா வண்டியிலே குளிப்பார், சாப்பிடுவார், அதெல்லாம் பண்ணுவார். அதை பற்றி ஒரு விஷயத்தை இப்போ சொன்னோம்னா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இப்படி இல்லாமல் வாழ்ந்தீங்க காட்டு மிராண்டியான்னு தான் மக்கள் கேட்பாங்க. நம்மளுடைய ரசனையும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் அன்றைக்கு அப்படி தானே இருந்திருக்குது. அது இன்றைக்கி உங்களுக்கு எடுபடாது. அதே மாதிரி கிணறு தூர்வாருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் இருக்கிற கிணத்துல தூர்வார வருவாங்க. இந்த தூர்வாருதல்ன்ற வார்த்தையே இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது. கிணறே இல்லை. முக்கியமாக வடிவேல் சொன்ன கிணறு இல்லை, அது மாதிரி இல்லை. வீடுகளில் கிணறு வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, தண்ணி இல்லை, அதனால் கிணறே இல்லை. அப்புறம் பித்தளை பாத்திரங்கள் தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணோம். ஈயம் பூசுதுன்னு சொல்லுவாங்க, அந்த தொழில் செய்ததுக்கு அவங்கெல்லாம் இல்லை. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இருக்கிற தலைமுறையில் இருக்க நம்ம பார்த்துருக்குறோம். அம்மி பொழியறதும்பாங்க. அந்த பொழியறதுன்ற வார்த்தையே பொழிஞ்சு போயிடுச்சு, இல்லை. கும்மிட்டி அடுப்போம், மண் அடுப்போம் வச்சுருந்தோம். கிருஷ்ணாயில் சென்னையில் சொல்லுவாங்க, சீமெண்ணென்னு சொல்கிறது. இந்த மாதிரியான உபயோகங்களுக்காக பாடுபட்டதும், கிருஷ்ணாயில் கடையில் கிடைக்க போகுதுன்றதும், ராத்திரியும் பகலும் தூக்கம் பார்க்காம லைனில் நின்று நம்ம வாங்கின காலகட்டமும் நமக்கு அனுபவமாக இருக்குது. இந்த அனுபவம் எந்த வகையிலையும் இன்றைக்கி இருக்க போகிற இளைய தலைமுறைகளுக்கு எந்த ஒரு உபயோகமும் கிடையாது. நம்ம பட்ட கஷ்டம். நான்லாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது ராத்திரி எழுப்பி அனுப்புவாங்க. TUCSன்னு ஒன்று இருக்கும். அப்போது அரிசி வந்துருச்சான், போய் சின்ன குழந்தைங்களுக்கு அரைப்படியோ 1/2 கிலோவோ கொடுப்பாங்க, பெரியவங்களுக்கு 1 கிலோ கொடுப்பாங்க. போய் லைனில் போய் நிற்கணும். லைனில் நின்று அரிசி வாங்கணும். அரிசி பஞ்சம். அரிசி பஞ்சத்தை பார்த்த தலைமுறையினர் நம்ம இங்கே இருக்கிற சில பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அரிசி பஞ்சத்தை 64 60 62 வந்தது. ஸோ அரிசிக்கே பஞ்சமாகி லைனில் நின்று போய் குழந்தையாக இருக்கும்போது பயமாக இருக்கும் நமக்கெல்லாம். திடீர்னு எழுப்பி நிற்க வச்சுட்டாங்க, ஒரே ரகலையாக இருக்கும். கூட்டத்தில் கத்துவாங்க, நான் முன்னாடி வந்தேன் நீ பின்னாடி வந்தேன்னுவாங்க. அதெல்லாம் பார்க்க அந்த பயம் வந்து இன்றைக்கும் இருக்குது. எனக்கு எப்பவுமே லைன்லாம் நின்றுருந்தாங்கன்னா எனக்கு அந்த டக்குன்னு அந்த சின்ன வயசில் இந்த பயம் வந்து அடிச்சிடுவாங்களோ, ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்துருவாங்களோ அப்படின்ற பயம் இளம் வயதுலேருந்தே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது டிராஸ்டிக் சேஞ்சாக இருக்குது. இவ்வளோ மாற்றம் வந்ததுக்கப்புறம் நம்ம பழைய நினைவுகள் தான் நம்மளை வந்து தாக்கிட்டே இருக்குமே தவிர, இந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிட்டு இன்றைய சமூகத்தை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அதனால் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருந்தது. சரி, அதுக்கப்புறம் பழக்க வழக்கங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வெத்தலை பாக்கு போடுவோம். அது பீடாவாக கொஞ்சம் மாறி இருக்குது. இந்த தலைமுறைகளில் அந்த காலத்துலேயும் இந்த காலத்துக்கு வரக்கூடிய பழக்க வழக்கங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் மாறுதல்களோடு அது வரும். வெத்தலை பாக்கு பீடாவாகும். பச்சை குத்திக்கிறது டாட்டூஸ்ன்னு சொல்கிறோம். மருதாணின்றது மெகந்தின்னு மாற்றிட்டோம். மஞ்சள் தண்ணி ஊற்றி திருவிழா பண்ணோம். அதுக்கு பதில் ஹோலியில் கெமிக்கல் கலர்ஸை போட்டு அதே மாதிரி பண்ணுறாங்க. மஞ்சள் பை எடுத்துகிட்டு தான் போவோம். நான் நிறையா மஞ்சள் பை எடுத்து தான் ஸ்கூலுக்கே போயிருக்கிறேன். இப்போ அது பாலித்தீன் பையாக வந்திருக்கு. கிழிந்த ஆடை வந்து ஏழ்மையின் அடையாளமாக அன்றைக்கெல்லாம் இருந்தது. இன்றைக்கி கிழிக்கப்பட்ட ஆடை தான் வந்து நாகரிகமான ஒரு வளர்ச்சியாக காமிக்கப்படுது. நாய் வந்து வீட்டுக்கு காவலாக அன்றைக்கி இருந்தது. இன்றைக்கி நாயை வச்சுட்டு வீட்டில் தான் எல்லோரும் காவல் கேட்குறாங்க நாயை. அந்த மாதிரியான சில பழக்க வழக்கங்களில் மாறுபாடுகள் இருக்குது. பழைய விஷயங்கள் தொடர்ந்து வந்தாலும் வேறு மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும்னா, தள்ளக்குச்சின்னு அந்த காலத்தில் குச்சி உடச்சி போட்டு ஒரு குச்சி இன்னொரு குச்சியால் தள்ளி விளையாடுவாங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சியில் இடிக்காமல் வரணும்னு. ஏன்னா வேறு விதமான விளையாட்டு கருவிகளோ அதுக்கான பொருளாதார வசதியோ இல்லாத மாதிரி இந்த ஒரு விளையாட்டுலாம் விளையாடி இருக்கிறோம். கில்லி தாண்டு, பச்சை குதிரை, பம்பரம், கோழி விளையாடுறது, பல்லாங்குழி, இந்த மாதிரி விளையாட்டுகள், தாயம், பாண்டி, ஆடுபுலி ஆட்டம், ஒளிஞ்சான் கண்டான் அப்படின்னு சினிமாவில் கூட ஒரு அஜித் சொல்லுவார் அந்த பாட்டு. அப்புறம் ஒரு குடம் தண்ணி ஊற்று ஒரு பூ பூத்துதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்க. அந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் மாறி போய் அதே மாதிரியான விளையாட்டு, அதோட சிறப்பான விளையாட்டு ஃபோனில் இப்போ குழந்தைங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க விளையாட்டை வந்து ஃபோன் மூலமாக பண்ணிக்கிறாங்க. தாயக்கட்டையில் நாங்களே தாயமெல்லாம் விளையாட்டுருக்கோம். என் பொண்ணு அமெரிக்காவில் இருப்பாங்க, நாங்கள் எங்கே இருப்போம், இன்னொரு பொண்ணு பெங்களூரில் இருக்கோம், நாங்கள் தாயக்கட்டை விளையாடுவோம் ஆன்லைன்லேயே. அந்த மாதிரிலாம் இன்றைக்கி மாறி போயிடுச்சு. விளையாட்டு இருக்குது, ஆனால் இது மாறி போயிடுச்சு. கல்லுரசி கங்கு கண்டான் தமிழன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மேடை பேச்சுகள் அடிக்கடி சொல்லுவாங்க. கல்லுரசி கங்கு கண்ட தமிழன் பால் கால் பாதம் தொட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி அன்றைக்கி கல் உரசி தீயை கொண்டு வந்தோன்றதுக்காக இன்றைக்கி 2 கல்லை வச்சு நம்மளால் தேய்க்க முடியாத சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். ஒரு படத்தில் ஒரு மிகச்சிறந்த குங்ஃபு
விற்பனரை காட்டுவாங்க. அவர் வந்து ஒரு ஃபைட் வரும்போது அவருடைய கலைகள்லாம் சுற்றி காமிப்பார். அப்படி பண்ணி இப்படி பண்ணிவிட்டு இப்படி வாவான்னு கூப்பிடுவார். அப்போ அவர் எதிராளி இருக்கிறவர் என்ன பண்ணார், பேண்ட்டில் வந்து துப்பாக்கி எடுத்து அவர் சுட்டுட்டு போயிடுவார். ஒரு 15 நிமிஷம் அவர் வந்து அந்த குங்ஃபூ கலை சம்பந்தமாக அவர் பண்ணி காமிச்ச வித்தைகளுக்கு முன்னால் இந்த துப்பாக்கி நிற்கும்போது ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போகுது. அது மாதிரி பழைய காலத்தில் கற்றுக்கிட்ட பல கலைகள் இன்றைக்கு உபயோகம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனாலும் பழைய காலன்றது ஒரு பசுமையான நினைவாக தான் எல்லார் மத்தியிலையும் தெரியுது. இப்போ நிறைய பேர் அமெரிக்காவுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிற வாய்ப்பு நமக்கு தெய்வாதீனமாக கிடச்சிது. இப்போ நியூயார்க் சிட்டி, நியூயார்க்குன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூயார்க்கு வாழ்க்கையில் நியூயார்க் சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, நியூயார்க்குன்னு ஒன்று இருக்குது. அது அமெரிக்காவுக்கு போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நியூயார்க் சிட்டின்னு சொல்லும்போது நியூயார்க்குனா என்னன்னு கேட்டேன். அதுதான் அப்படியே இயற்கையாக இருக்கிற ஒரு விஷயம். சிட்டின்றது நியூயார்க் சிட்டி வேறு. அதோடைய பரபரப்பும் அந்த டைம் ஸ்கொயருடைய கூட்டத்தையும் அந்த காலத்தில் ரங்கநாதர் சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க சென்னை மாம்பழத்தில். அந்த மாதிரியான ஒரு கூட்டம் டைம் ஸ்கொயரில் எப்போவுமே இருக்கும் நியூயார்க் சிட்டியில். ஆனால் நியூயார்க்கு ஊருக்குள்ளே போனீங்கன்னா விவசாயம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவ்வளோ பிரமாதமான விவசாய பூமியை பார்க்கலாம். கண்ணு கெட்டின தூரம் வரையில் விவசாய பூமியாக இருக்கும். அப்படியே கிராமம். அது நியூயார்க்கில் வந்து சிட்டி தான் பரபரப்பு மிகுந்ததாக இருக்குமே தவிர கிராம வாழ்க்கைன்றது நியூயார்க் ஃபுல்லாக கிராம வாழ்க்கை தான். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ரொம்ப விரும்பி கேட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே யாராவது தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்கள், அவங்க வீட்டில் இருந்து இதெல்லாம் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குன்னு. நவீனமான விவசாயத்தை அவங்க பண்ணிருக்கிறத நாங்கள் பார்த்தோம். அந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி பெருமைக்காக சொல்லலை. இப்போ நம்மளோட வாழ்க்கை முறையில் இந்த வருடம் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லாட்டி ஒரு 6 மாதம் எப்போவுமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நமக்கு வாய்க்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நுழையத்துக்கு முன்னாலேயே கார் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததும் கார் ஷெட்டு திறக்கிற மாதிரியான செட்டிங்ஸ் வச்சுருப்பாங்க சென்சார் மூலமாக. நம்ம போய் திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கார் வர்றதை பார்த்த உடனே அது ஓப்பன் ஆகிறதுக்கு செட்டிங் வச்சுருக்காங்க. உள்ளே போனதும் விளக்கெரியும். நம்ம மூமெண்ட்ஸ் முடிஞ்சு போயிட்டதும் விளக்கு அணைஞ்சிரும். அதே மாதிரி அடுத்த ரூமில் நுழையும் போது எந்த விளக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த விளக்கு மட்டும் எரியும். தேவைப்படும் போது நம்ம வந்து அங்கே இருக்கிற கூகுள்கிட்டேயோ இல்லை அந்த இன்னொன்று இருக்குது, அது பேர் என்ன, அலெக்ஸாக்கிட்டே சொன்னால் அது சொல்லிடும். எங்கள் வீட்டில் நாங்கள் போகும்போது என் ஒய்ஃப் வந்து அலெக்ஸா டேபிள் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெஸ்பாண்ட் பண்ணாது. என்ன நான் சொன்னால் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாய்ஸ் ரெகக்னிஷன் வச்சுருக்கோம். அதே மாதிரி அதுக்கு சொல்லும்போதும் கரெக்டான ஒரு ப்ரொனன்சியேஷனோடு சொன்னால் தான் அது ஆன் ஆகும். அப்புறம் வெறும் ஆன் சொன்னால் வரும். அதான் சார், அதில் என்ன ஆகுது, சில நேரம் அலெக்ஸா டேபிள் லைட்டு அப்படின்ற மாதிரி கலோக்கியலாக சொல்லிட்டோன்னு வைங்களேன், அது ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஆமாம், வாய்ஸ் ரெகக்னேஷன் செட் பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி வார்த்தையுமே கூட கரெக்டான ஒரு ப்ரொனன்சியேஷன் சொன்னோம்னா எரிஞ்சிடும். அதே மாதிரி எனக்கே அந்த இது வந்திருக்கு, சுவிட்ச் ஆஃப். நைட் வந்து நான் மட்டும் நிறைய படங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு அப்புறம் படுக்க போவேன். பார்த்து ராத்திரி 12-1 மணி ஆகும் படுக்க. போகும்போது மட்டும் லைட் ஆஃப்னு சொல்லிட்டு வந்துருங்க அப்படிம்பாங்க. நானும் பல தடவை லைட் ஆஃப் சொல்லி அது எனக்கு அணைக்கவே இல்லை. அப்படி அப்புறம் நம்ம எதாவது கேட்டோம்னா அதெல்லாம் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லிவிடும். அதே மாதிரி லாக்கிங் சிஸ்டம்ஸு எல்லாமே சேஃப்டிலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது இந்தியாவிலையுமே வந்துருச்சு. இந்தியாவிலுமே வசதி படுத்தவங்க அந்த மாதிரி வாழ்க்கை வச்சுருக்காங்க. எழுந்து போகாமல் வாயிலே சொல்லி செய்யக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை வசதிகளும் வாய்ப்புகளும் நிறையா அமைந்து போயிட்ட காலத்தில் நம்ம வாழறோம். அமெரிக்காவில் இருக்கிறவங்க வெகு சமீபத்தில் 350 வருஷத்துக்கு முன்னாடி தான் அமெரிக்கா கண்டுபிடிச்ச எல்லாம் மக்கள் வாழ ஆரம்பித்தாங்க. அங்கே வெளியிலேருந்து போன ஐரோப்பிய மக்கள்லாம். அதனால் வந்து அங்கே இருக்கிற இயற்கை வளங்கள்லாம் அப்படியே இருக்குது. அதை மெயின்டைன் பண்ண முடியுது, நல்லா அவங்களால பண்ணுறோம். இங்கே வந்து இன்னும் ரோடே போட முடியாமல் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆக இந்த பாடலில் இருக்கிற ஒரு ஏக்கம் என்னமோ போயிடுச்சேன்றது நமக்கு தெரியும். இங்கே இருக்கிறவங்களாம் ஓரளவுக்கு ஏங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து இந்த நிகழ்ச்சியில் போடுறதுக்கு முன்னால் இருக்கிற 2-3 இளைய தலைமுறைகளை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டு கொஞ்சம் கேட்டு எதாவது பதில் சொல்லணுன்னே, பாட்டில் 2 லைன் வந்தோடனே இதெல்லாம் போட்டு பேச போகிறீங்களாங்க, அடித்து அனுப்ப போகிறாங்க, நீங்கள் தயவுசெய்து இதை போடாதீங்கன்னு தான் இன்றைய இளைய தலைமுறை எல்லாருமே சொல்லி அனுப்பிச்சாங்க. அதனால் அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு பாடலாக தான் இது இருக்குது. இதில் ஏதோ ஒரு சில வயதானவர்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளலாம். அநேகமாக எத்தனை பேர் இந்த பாட்டு பரவாயில்ல, இது நல்ல பாட்டு தான் சொல்லக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இப்போ முதியோர்கள் எல்லாருமே நல்ல பாட்டுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிப்போங்க. ஒருவேளை அந்த கருத்து வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதான்னு தெரியல. அது போனது தானே, அதை வந்து இனிமேல் மீண்டு கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி
ஆமாம் ஆமாம், அது மிகச்சரியான ஒரு விஷயம். இதை பற்றி கூட பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது நஞ்ச உணவில் உண்டாக்குறவங்க ஒரு வர்த்தகர்கள், அந்த வர்த்தகர்கள் தான் அதுக்கான மருந்துகளையும் கொடுத்து நம்மளை கன்சியூம் பண்ண வச்சிட்ருக்காங்க. அதனால் ஒரு பக்கம் நஞ்சு உற்பத்தி, ஒரு பக்கம் மாத்திரை உற்பத்தின்னு போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆக இந்த மாதிரியான ஒரு தலைமுறை இடைவெளிகளில் வாழ்கிற இந்த சூழ்நிலையில் நாம் இன்றைய இளைய தலைமுறையை பற்றி பொதுவாகவே அவங்களுக்கு பொறுமை இல்லை, பொறுப்பு இல்லை, பணத்தை பற்றிய அக்கறை இல்லை, அவங்களுக்கு சேமிக்க தெரியல, அவங்களுக்கு பெரியவங்களை மதிக்க தெரியல, இப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளை பரவலாக நம்ம எல்லாருமே இளைய தலைமுறை மாதிரி வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். இளைய தலைமுறையினர்கள் பெரியவங்களை பார்த்துட்டு நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ள அர்த்தங்களை அவங்களால கிரகிச்சு கொள்ள முடியாமல் இவங்க பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளை. நாம் அவங்கள பேபி பூமர்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்க, வாழ்க்கையோட இதை புரிஞ்சிக்க தெரியல அப்படின்னு சொல்லி இந்த ஏற்கனவே நம்ம பேசுகிற மாதிரி இந்த ஒரு அணி இன்னொரு அணியை பார்த்து எதிர்ப்பு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்றைய இளைய தலைமுறைகள் அப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களா, இந்த இளைய தலைமுறைகளுக்கு பெரியவர்களை மதிக்க தெரியாதா, அவங்களால சரியான வாழ்க்கை வாழ்கிறது இல்லையான்னு கேட்கும்போது நிறைய துறையில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அந்த திறமைகள்லாம் இருக்குது, அவங்க பொறுமையாக தான் இருக்காங்க அப்படின்னு. அந்த ஆங்கிளில் தான் நானும் இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகளை பார்க்குறேன். அவங்களுக்கு நமக்கெல்லாம் இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் விட 1000 மடங்கு ஸ்ட்ரெஸ்ஸு நிறைந்த வாழ்க்கையை தான் நம்ம இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைகிட்ட கொடுத்துருக்குறோம். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, நமக்கு இருந்த வாய்ப்புகள், நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது இவங்க வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப நெருக்கடியாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் தான் இருக்குது. அதையும் மீறி அவங்க நம்மளோட அன்பாக பழகிறாங்கன்றது நம்ம ஒரு வகையில் கொடுத்து வைத்ததுனால தான் நமக்கு அது கிடைக்குது. எல்லாருக்கும் அந்த இது கிடைக்காது. இதுக்கப்புறம் கொஞ்சம் என்னுடைய சப்ஜெக்டே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், ஆராய்ச்சி தகுதி மாதிரி தான் இருக்குது. நான் நகைச்சுவையாக பேசுறது, எனக்கு நகைச்சுவை வராது, ரொமான்ஸ் வராது. என்னை பார்த்தவங்களாம் கேலி பண்ணிட்டே இருப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொமான்ஸாக இருக்கிறாருன்ற மாதிரி. அது ரெண்டும் எழுத்துலேயும் பேச்சிலையும் வராது. அதனால் வாழ்க்கை திறன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் ஒன்று பார்த்தேன். வாழ்க்கை திறன்கள், ஒரு மனிதன் வாழறதுக்கு அந்த மனுஷனுக்கு என்னென்ன திறமைகள் வேண்டியிருக்கோம், அவனுக்கு என்ன திறன் வேணும், திறமை அப்படிங்கும்போது ஒரு 11 அம்சங்களை சொல்கிறாங்க. ஒரு மனிதர்களுக்கு இந்த 11 அம்சம் ஒரு மனிதனுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லா தலைமுறையிலையுமே அந்த அம்சங்கள் தேவைப்பட்டிருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்கிறது, முடிவெடுக்கிற ஒரு தகுதி, முடிவெடுக்கிற திறமையை பார்க்கும் பொழுது என்னை மாதிரியான ஆட்களுக்கு நம்மளுடைய பழைய காலத்தில் முடிவெடுக்கிற திறமை எப்படி இருந்தது, இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு முடிவெடுக்கிற திறமை எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது நமக்கெல்லாம் வேறு சாய்ஸே கிடையாது. வீட்டில் இருக்கிற பெரியவங்க பார்த்துப்பாங்க. அதனால் நாம் தனியாக போய் அந்த முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அப்படியே பெரியவங்க மேலே தள்ளி விட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினர்களுக்கு அவங்களே டெசிஷன் மேக்கிங் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. அப்படி அவங்க இருக்கும்போது நாம் அவங்கள அவங்களோட முடிவில் நம்மளுடைய தகவல்களை அவங்க மேலே சுமத்துகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் வாழ்ந்ததும் வாழ்வதும் அப்படிங்கிறதுக்கு உள்ள வித்தியாசத்தை காட்டுறதுக்காக தான் இந்த பாயிண்ட் சொன்னேன் நான். நம்ம வாழ்ந்தபோது நமக்கு சாய்ஸே கிடையாது, பெரியவங்க பார்த்துக்குவாங்கன்னு விட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கு வாழ்கிற இளைய தலைமுறைகளுக்கான டெசிஷன் முடிவு எடுக்கும்போது நாம் அவங்கள போய் இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை அவங்க மேலே சுமத்துகிறோம். அவங்க நம்ம வாழ்ந்தபோது அவங்க நிர்பந்திக்கவே இல்லை, நமக்கு வேறு சாய்ஸே கிடையாது. அப்படி இருந்தது அந்த டெசிஷன் மேக்கிங் பொறுத்தவரையில். இரண்டாவது ப்ராப்ளம் சால்விங், சிக்கல் தீர்க்கிறது. ஒரு பிரச்சனை வரும்போது அது எப்படி தீர்க்கிறது அப்படின்ற ஒரு திறனை வளர்த்துக்கிற விஷயம். அப்போவுமே பெரியவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கல்கள்லாம் பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நாம் ரொம்ப கஷ்டப்படாமல் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு போயிட்டு இருந்த காலத்தில் தான் நாம் இருந்தோம். இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிக்கல்னு வந்தால் இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகளுடைய நோக்கம் நோக்கு பார்த்திங்கன்னா பரந்த நோக்காகவும் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க திங்க் பண்ண வேண்டியிருக்குது அவங்களுடைய பிரச்சனை தீர்வுகள்லாம். நாங்கள்லாம் தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் பொழுது, மோகன்தாஸ் கூட தண்ணி குடிச்சிக்கிறேன் சார், அதான் இருக்குது பயம் இல்லை. அவர் காமெடி பண்ணதுக்காக நான் ஒரு காமெடி பண்ணலான்னு பார்த்தேன். சுகியில் சுடுதண்ணி வாங்கி குடிக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்துட்டோன்னு, அதனால் வந்துடும், நீங்கள் ஃப்ளாஸ்க்கு திறக்கிறீங்க சொன்னால் கொடுத்துட்டு போகிறாங்கிறாரு.
காப்பியே டீயே சில நேரம் சுடு தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் சூப்பர் காப்பி கொடுத்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டீங்களான்னு தெரில, அருமையாக இருந்தது காஃபி. தேங்க்ஸ். அப்போது சிக்கல் எடுக்கும்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் திங்க் பண்ண வேண்டியது. நாங்கள் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யும் பொழுது இந்தியாவில் வந்து பருத்தி விளையக்கூடிய இடங்களில் எப்போ மழை பெய்யும், போன வருஷம் விளைவு எவ்வளவு, அடுத்த வருஷத்துக்கான விளைவுகள் எவ்வளோன்றதை எங்கள்கிட்ட நூல் வாங்குகிற ஜப்பான்காரன் எங்களுக்கு தகவல் சொல்லுவான். உங்கள் நாட்டில் அடுத்த வாட்டி இவ்வளோ தான் பஞ்சு வரும், உங்களால் இவ்வளோ தான் நூல் ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியும், நீங்கள் இவ்வளோ எஸ்டிமேஷன் போட்டு கொடுக்குறீங்க, உங்களால் கொடுக்க முடியாது. அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா காஸ்ட் ரைஸ் பண்ணுவீங்க, எங்களால் அந்த காஸ்ட் கொடுக்க முடியாது. இந்த ப்ரொஜெக்ஷன்லாம் அவன் நமக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜியோகிராஃபிக்கல் இதையும் விஷயங்களையும் கற்றுக்கிட்டு நமக்கு தொழிலில் வருவாங்க. அந்த மாதிரியான காலகட்டம் இன்றைய இளைய சமுதாயத்துக்கு இருக்குது. நமக்கெல்லாம் சிக்கல் வந்தால் அப்பாவோ அம்மாவோ என்ன சொல்கிறாங்களோ, பெரியப்பா சித்தப்பா யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள கேட்டு அப்படியே போயிடுற காலத்தில் நாம் வாழ்ந்தோம். அதனால் நமக்கு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய திறன் கிடையாது. இப்போ க்ரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல் பொறுத்தவரையில் படைப்பாற்றலுக்கான வாய்ப்புகளே வழங்கப்படாமல் என்னைய மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து 1970லேருந்து 75 வரை படித்த பிறகு ஸ்கூல் படித்தவங்களுக்கு மேற்கொண்டு கல்லூரியில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. பொருளாதார வசதியில் கல்லூரிகளும் அதிகமாக இல்லை, அதுவும் இல்லை. அப்புறம் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒன்று பேங்க் எக்ஸாம் எழுதணும், அதுக்கு டிகிரி படிச்சிருக்கணும். பேங்க் எக்ஸாம் மட்டும்தான் வேலைக்கான வாய்ப்புகள், இல்லாட்டி சின்ன சின்ன கம்பெனிகளில் தான் ஏதாவது வேலைகள் கிடைக்கும். அப்படி ஒரு வாய்ப்பே இல்லாத வாழ்க்கை தான் 70-75 வரை வாழப்பட்டது. அப்படி இருக்கும்போது நமக்கு க்ரியேட்டிவிட்டியாக ஏதோ மனசுக்குள்ளே கற்பனை ஓட்டிகிட்டு தான் வாழ்ந்துருக்கலாமே தவிர க்ரியேட்டிவிட்டியாக ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்துருக்கிறோம். இப்போ இருக்கவங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு குவிஞ்சு கிடக்கு. நீங்கள் அதாவது கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க. முக்கியமாக ரொம்ப இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினவங்க யூடியூபர்ஸ் தான். யூடியூப் மூலமாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சுலபமான வாய்ப்புகளை நோக்கிய சமூகமாக இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு வேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு பாருங்களேன். ஒரு 1975லேருந்து 25 வரையில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த 50 வருடத்தில் வாய்ப்புகள் எப்படி மற்றவங்களுக்கு கிடைத்திருக்கு, அந்த வாய்ப்புகளை இழந்தவங்களா நாம் எல்லாம் தான் இருந்திருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. காலேஜ் படிக்கவே முடியாத காலத்தில் இருந்தோம். ஆனால் காலேஜில் படிச்சுட்டு பேங்க்கில் வேலை பார்த்துட்டு வந்தவங்களை விட நம்மளால் திறமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்துருச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா அனுபவம். அவங்களுக்கு உடனடியாக கல்லூரியில் படிச்சுட்டு பேங்க் எக்ஸாம் எழுதி பேங்க்கில் உட்காந்துட்டு கிடுன்னு கூட்டம் தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்து அடிபட்டு ₹1 சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுனால நமது அனுபவம் அவங்கள விட நம்மளை சிறப்பாக வச்சிருச்சு. என் கூட இருந்த நண்பர்கள்லாம் இப்போ சொல்கிறாங்க, நாங்கள்லாம் முடங்கி போயிட்டோம், நீங்கள் என்ன இப்படி ரகலை பண்ணி திரியிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களால மற்றபடி வரவே முடியல. நான் ஒரு இடத்துல வேலை செய்யும்போது கிடுன்னு கூட்டிடுவார். கால்குலேட்டர் எடுத்து இருங்க கால்குலேட்டர்லாம் வேணான்ட்டு கால்குலேட்டரோட எந்திரனில் ரஜினி இப்படி புக்கை திருப்பி படிச்சுவார். அது மாதிரி அவர் கால்குலேட்டரோட வேகமாக கூட்டிடுவாங்க நானுன்ட்டு கடன்னு கூட்டிடுவார். அப்படி இப்படி கை ஆடிக்கிட்டே வருவார். டேலி ஆகிடுச்சிங்கன்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த கூட்டல் மட்டும்தான் தெரியும். பேங்க்கில் வேலை பார்த்தவங்களுக்கு அவங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து வேலையை செய்ய வைக்கிறதுக்கு பெரும்பாடுபட்டாங்க. பேங்க்கில் இருக்கவங்கலாம் அவங்கள இப்போ கம்ப்யூட்டரில் வேலை பார்க்கவே வைக்க முடியல. எல்லோரும் பேக் ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டாங்க, இல்லாட்டி ஃப்ரண்ட் ஆஃபீஸில் காசு மட்டும் எண்ணி கொடுக்குற வேலைக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது. அப்புறம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது மாற்றி யோசிக்கிறது. மாற்றி யோசி மாமு அப்படின்னு இந்த காலத்தில் டக்குனு இது இல்லாட்டி அதுன்னு போயிடுறாங்கல்ல. அது நம்மளால் மாற்றிலாம் யோசிக்க முடியாது. நமக்குள்ள கலாச்சார பண்பாடுகள் வந்து வேறு பாதையில் நம்மளை போகவே விடலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த காலம் இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் அவங்க இது இல்லைன்னா அதுன்னு போயிட்டே இருப்பா, சைக்கிள் கேப்பில் பூந்து போயிட்டே இருப்பா, போலீஸ்கார் இல்லாட்டி போயிட்டே இரு, நம்மளை முன்னாடி விரட்டுவாங்க. பின்னாடி இப்போ சிக்னல் விழுந்து நின்றுருந்தோம்னா போலீஸில் இல்லை போப்பான்னு சொல்லி நம்மளை விரட்டுறாங்க வண்டியில் போகும்போது. அந்த மாதிரி மாற்றி யோசிச்சுட்டு போகக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய சமூகத்தினருக்கு கிடைச்சிருக்குது. அதெல்லாம் அன்றைக்கி இல்லை. அதே மாதிரி தகவல் தொடர்புன்ற போது வெறும் பேச்சில் தான் அன்றைக்கெல்லாம் ஓடிட்டு இருந்தது. நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ரீசெண்டாக தான் எழுத்தே கண்டுபிடிச்சாங்கன்ற போது எழுத்து மூலமாக இருந்தது. படிக்கவே தெரியாது. அது கூட ஜோக்கெல்லாம் இப்போ கூட ஜோக் போட்டுட்ருக்காங்க. கண்ணு ஆஸ்பத்திரியில் போய் டெஸ்ட் பண்ணால் தெரிலம்பாங்க, கடைசியில் படிக்கவே தெரியாதையாம்பா. அது மாதிரி எழுத்து அறிவே இல்லாத ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சமூகமாக தான் முன்னாடி இருந்தது. இப்போ இருக்கவங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்குது. அதனால் மாற்று சிந்தனையின் போது நாங்கள் இப்போ வகுப்புகளெல்லாம் ஒரு கதை சொல்லுவோம். ஒரு இடத்துல டெஸ்ட் வச்சபோது ஒரு 5 நபர்களை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு முன்னால் ஒரு அறை கதவு மூடி இருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு டெஸ்ட்டு தான், இந்த கதவை திறந்து உள்ளே போகணும் அப்படின்றத மட்டும் சொல்லுவாங்க. 4 பேர் உட்கார வச்சுட்டு
ஒரு மூடிய கதவை காமிச்சு இந்த கதவை திறந்து உள்ளே போகணும், சீக்கிரம் செயல்படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒவ்வொருத்தரும் அதை பார்த்துட்டு ஒருத்தர் எடுத்து கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இந்த டிஸ்டன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணி கதவுடைய அளவு பார்த்துட்டு அந்த ஹேண்டிலோடைய இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஏதோ கால்குலேஷன் பண்ணிட்டு இருப்பார், எப்படி இதை பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே போக முடியும் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிந்த மாதிரியான கோணங்களில் நோக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் எழுந்து கதவை திறந்து உள்ளே போயிடுவார். ஸோ செயல்பட தெரிந்த ஆளுக்கு மட்டும்தான் அந்த வாழ்க்கை. ஒன்றுமே இல்லை, அது கதவு மூடிட்டு திறந்து உள்ளே போயிடலாம். அப்படி ஒரு கதையை உங்களுக்கு சொன்னாங்க, எனக்கு இப்படி ஒரு கதையை சொல்லிட்டாங்க. எழுந்து போய் திறந்தோடனே திறந்துக்கிச்சு. ஆமாம், அந்த மாதிரியும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்ல வேண்டியது. அதாவது ஜெயமோகன் வந்து ஒரே நிமிஷம், ஜெயமோகன் வந்து சொல்லுவார், நம்ம தமிழ்நாட்டில் வந்து நகைச்சுவை காட்சி சொல்லும் பொழுது சாப்பாட்டில் கரப்பாம்பூச்சி வந்துடுச்சுன்னு சொன்னால் அவன் எடுத்து பார்க்குற காட்சி பார்த்து கரப்பாம்பூச்சி வந்துடுச்சுன்னு சில பேர் ரசிப்பாங்க. ஆனால் 90% ரசிகர்கள் அதை ரசிக்கணும்னா பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து சாப்பாட்டில் கரப்பாம்பூச்சியா அப்படின்னு கத்தினாதான் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சாவியை போட்டு திறக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்து திறந்துக்கோன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் கொஞ்சம் சாவி இல்லாமலே திறக்கிறதுக்கு யோசிக்கிட்டோமேன்னு யோசிச்சு பார்த்தேன். நீங்கள் சொன்ன கருத்து ரொம்ப சிறப்பாக தான் இருந்தது. அப்படி ஒரு கதையும் சிறப்பாக இருக்குது. அந்த மாதிரி செயல்பட துணிந்தால் போகிறோம். இருக்கலாமோன்னு அதான் பலவேறு வாய்ப்புகள் இருந்திருக்கு. செயல்பட்டவங்களுக்கு வெற்றி கிடைத்தது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். செயல்படும் போதுன்றது ஆக்ஷனில் இறங்குறதுங்கிறது, அந்த கருத்தை தான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அந்த மாதிரியான இளைய தலைமுறைகள் இப்போ இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கதையை சொல்ல வந்தேன். அதே மாதிரி உறவுகள்ன்ற போது ஒரு தனி மனிதனுக்குள்ள உறவாகட்டும், சொந்த குடும்பத்தில் இருக்கிற உறவுகளாகட்டும், அன்றைய காலகட்டத்தில் சிக்கலே இல்லாத உறவாக போச்சு. பெரியவங்க சொல்கிறத கேட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். தாத்தா பாட்டி இருந்தாங்க, பெரியப்பா சித்தப்பா இருந்தாங்கன்னு ஜாலியாக இருந்தோம்னு சொல்கிறோம். இன்றைக்கி உறவுகளே இல்லைன்ற போது உறவுகளுக்கான சிக்கல்களே இல்லை. ஆனால் இவங்க வெளியில் எல்லாரோடையும் இணக்கமாகவே வாழ வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. இவங்களுக்கு பிடித்தம் இருக்கோ இல்லையோ, இன்றைய இளைய தலைமுறைகள் மற்றவங்களோட இணக்கமாக மட்டுமே இருந்தாகணும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் அவங்க வாழ்கிறாங்கன்ற ஒரு டிஃப்ரென்ஸு அந்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் சுய விழிப்புணர்வு, செல்ஃப் அவேர்னஸை பொறுத்தவரையில் அன்றைக்கி வந்து ரொம்ப எளிமையான டார்கெட்ஸ் தான் இருந்திருக்கு அந்த தலைமுறையில் இருந்தவங்களுக்கு. ஸோ ரொம்ப அவசியமாக யோசிச்சா, நாங்கள்லாம் 70 யோசித்த போது எப்படியாவது நம்ம வீட்டில் ஒரு டிவி வாங்கி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, ஒளியும் பார்க்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவும் அது மட்டுமே பெரிய அச்சீவ்மெண்ட்டுமாகவே இருந்த மாதிரியான ஒரு சூழலில் இருந்தோம். அதனால் வந்து வேறு விஷயங்கள்லாம் வந்து பெருசாகவே தெரியல. நம்ம அவேராக இருக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், போகணுன்ற மாதிரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு மந்தமான சூழ்நிலையில் வாழ்ந்த காலம் அது. ஆனால் இன்றைக்கி வந்து போன வாரம் ஒரு இன்டர்வியூ பார்க்குறேன், குழந்தைங்ககிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஐ டோன்ட் லைக் ட்ரம்ப் அப்படின்ட்டு ட்ரம்ப்பை பற்றி கமெண்ட் அடிக்குதுங்க 6 வயசு குழந்தைங்க. ட்ரம்ப்பை பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கான வாய்ப்புகளும் அறிவும் இருக்குது. அப்படி வரும்பொழுது விழிப்புணர்வுங்கிறது அவங்ககிட்ட அவேர்னஸ் இருக்குது. அவங்க கையில் எல்லாமே உலகமே இருக்கிறதுனால அவங்களால அந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய ஒரு இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன்னு நல்லாவே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. தலைமுறை இடைவெளிகள் ரொம்ப வேஸ்ட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த அம்சங்கள் எடுத்தேன். இன்னும் 4 இருக்குது. ஒன்று வந்து தன்னம்பிக்கையை பொறுத்தவரையிலும் சார்பு நிலை தான். நமக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது, பெரியவங்க சொல்கிறத கேட்டு போகிற இது தான் இருந்தது. ஆனால் இவங்களுக்கு தன்னம்பிக்கைங்கிறது வந்து மிக்சர் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் போடுறோம். மீடியாக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கான தகவல்கள் நிறையா வந்து சேரும்போது தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய அளவில் தான் எல்லா தகவலும் வருது. சமீபத்தில் விமான விபத்தில் ஒருத்தர் இறந்து வெளியே வந்துட்டார்ல, அவர் ஏதோ தப்பிச்சு போயிட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டுருக்கிறாரு. அவரை பேட்டி கண்டுட்டு பலவிதமான கருத்துக்கள் அதில் வர ஆரம்பிச்சிச்சு. இவரால் அதுலேருந்து இறங்கி வந்திருக்கவே முடியாது, எக்ஸிட் கேட் ஓப்பன் பண்ணியிருக்கவே முடியாதுன்னு. அவன் ஏன்டா நம்ம உயிர் போயிடுச்சோன்னு சொல்கிற அளவுக்கு அவனை போட்டு வரலாற்றில் முக்கியமான ஒரு ஆளாக இருந்தாலுமே மீடியாக்களுடைய ஒரு தாக்கம் வந்து திருப்பி நம்ம செத்து போயிருக்கலாமோன்ற அளவுக்கு அவனை பண்ணி விட்ருவாங்க போல தெரியுது. ஆமாம், அது நான் அதை பார்க்கும்போது என் மனத்தில் தான் ஓடிச்சு, இவன் தான் அதை பண்ணிட்டு ஓடிட்டான் போல இருக்குது அப்படின்னு. அதனால் அவன் ஏன்டா பொழைச்சோன்ற அளவுக்கு மீடியாக்களுடைய தாக்கம் இருக்குது.
அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளும் தன்மை. ஸோ நமக்கு 1000 கேள்விகள் இருந்திருக்கு. நம்மள இளைய தலைமுறையாக இருக்கும்போது நாமளும் 1000 கேள்விகளை இது ஏன் அது ஏன்லான்னு யோசிச்சிருக்கோம். விடை தெரியாது. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ கேள்வி கேட்டாலும் கூகுள் வந்து உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பெரியவங்களுக்கே சொல்ல தெரியாத பதிலாக தான் இருந்தது. அதனால் இன்றைக்கி இளைய தலைமுறைகளுக்கு நமக்கு 2000க்கு அப்புறம் இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த வாய்ப்பு கூகுள் மூலமாக கிடைச்சதுனால அவங்களால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. அதனால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சதுனால கிராஸ்பிங் பவரும் அவங்களுக்கு அதிகமாக இருந்தது. நமக்கு அதுக்கு கேள்வி மட்டுமே இருந்தது தவிர விடை இல்லாதனால நம்மளால் எளிதில் விஷயங்களை புரிஞ்சு கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தது. மீட்டிங் சேலஞ்சஸ், சவால்களை எதிர்கொள்ளும் திறன் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. சேலஞ்சஸ் வந்து எப்படி ஹவு டு யூ ஆக்ட் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து பெரிய சவால்களே கிடையாது எங்களுக்கெல்லாம். ஒன்று பேங்க் வேலை பார்க்கணும். தாமஸ் மெக்காலே கண்டுபிடிச்சி கொடுத்த படிப்பு, அதில் வந்து ஐரோப்பாவில் சீதோஷ சூழ்நிலை எப்படி இருக்கும், ஆஸ்திரேலியாவில் ஜூலை மாதத்தில் காற்று எப்படி வீசியது அப்படின்றதெல்லாம் மேப்பிலெல்லாம் போட்டு அதெல்லாம் தான் நாங்கள் படித்தோம். எந்த பிரயோஜனமும் இல்லாத படிப்பை தான் தாமஸ் மெக்காலே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். ஏன்னா அவர் கிளர்க்கு உத்தியோகத்துக்கு தேவையான இந்தியர்களை உருவாக்குறதுக்கான பாடத்திட்டங்களை கொடுத்தாங்க. அதனால் நம்மளால் படிப்பில் பெருசாக கவனம் செலுத்தி சவால்களை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பேங்க் மேலே வேலை கிடைச்சா போதும். லைஃப்பில் வந்து டிகிரி முடிக்கணும், பேங்க்கில் வேலை பார்க்கணும், கல்யாணம் பண்ணிடணும். அதுதான் சிம்பிள் டார்கெட்டு. ஈஸியாக ஒரு பகுதி நேரம் அடைய முடிந்தது. ஆனால் நானும் என்னோட நண்பர் ஒருத்தர் இறந்துட்டார். ஆனால் அவனும் வந்து ₹1 சம்பாதிக்கிறதுக்கு படாத பாடுபட்டுருக்குறோம். அதாவது சொல்ல முடியாத இந்த சூழ்நிலை இங்கே சொல்ல முடியாத கஷ்டங்களெல்லாம் அனுபவித்து தான் அந்த ₹1 பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி இருந்தது. சில பேருக்கு சவால் இருந்தது. இப்போ இருக்கிற இளைய தலைமுறை நமக்கு வந்து சவால்கள் கம்மியாக தான் இருந்தது. இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு தினந்தோறும் சவால்கள் தான் அவங்களுக்கு. காலையில் எழுந்தவுடனே நம்பவே மாட்டீங்க, மோகன்தாஸ் சார் போன வாரம் என் பொண்ணு, அப்பா எனக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுதுப்பா, ப்ராஜெக்ட் இல்லைன்னா காலி அப்படிங்குது. நீங்கள் எழுதிருக்கீங்க பார்த்தீங்களா அதை பற்றி? அது மாதிரி நிரந்தரமற்ற வாழ்க்கையை வாழ்கிறாங்க. சவால்கள் அடுத்து இம்மிடியட்டாக வேறு ஒரு ப்ராஜெக்டில் போன்றாங்க. காலையில் பேங்க்குக்கு போயிருந்தேன். சமீபத்தில் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண வேண்டியது மீட் அவுட் ஆச்சு. சரி பணம் எடுக்க போயிருந்தேன் போஸ்ட் ஆஃபீஸுக்கு. ஃபஸ்ட் டைம் தான் எடுக்கிறேன். சேவிங்ஸில் அப்படியே வச்சுருந்தேன். ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அதுலேருந்து எடுக்கலாமேன்னு பார்த்துட்டு ஃபண்ட் எடுக்க வச்சா உங்கள் கையெழுத்து இது ஆகலை, கம்ப்யூட்டரில் வந்து ஏறவே இல்லை. ஆனால் உங்கள் கையெழுத்து பார்த்தா கண்டுபிடிக்க முடியல, பணம் தர முடியாது சார். ஏங்க கிட்டத்தட்ட ஒரு ₹72,000 இருந்தது சார். அதில் ₹72,000 இருக்குது, கையெழுத்து மேட்ச் ஆகலாம், நான் என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்கள் கையெழுத்துக்கு அப்படின்னா. அது தெரியல சார், சிஸ்டம் அப்படி இருக்குது, நீங்கள் போய் முதல்ல ஒரு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. சார் ஆதார் கார்டெல்லாம் வச்சு தானே எல்லாமே டெவலப் பண்ணியிருக்கிறீங்க, சரி வேணால் ஆதார் கார்டு கொடுக்குறேன் அப்படின்னேன். அப்புறம் நீ ஃபோட்டோ ஒட்டுங்க, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒட்டுங்க. இந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஓட்டுற விஷயம் இருக்குது பாருங்கள். ஆதார் கார்டுன்றது ஜென்ரலாக ஒரு நம்பர் கண்டுபிடிச்சி கொடுத்து எல்லோரும் கொடுத்துட்டான். எங்கே போனாலும் திருப்பி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்குறாங்க ஆதார் கார்டுக்கு. ஏன்னா சிஸ்டம் வந்து அவங்களால அப்டேட் பண்ணிக்கவே முடியல. அவங்ககிட்ட இருக்குது ஹேங் ஆகுதுங்க, ஒன்றும் வரலைங்கன்றாங்க. அப்புறம் ஆதார் கார்டை வச்சும் ஜெராக்ஸும் கொடுத்தா தான் அவங்களால ப்ராசஸே பண்ணணும். அதை வாங்கி வச்சுட்டு தான் பண்ணுறாங்க. அப்புறம் கண்டிப்பாக சில இடத்துல வேணும்னே ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்டு வாங்கி பட்டாணிக்கு ஆளுக்கு விற்றுருவாங்க உங்களுக்கு சுண்டல் பிடிக்கிறதுக்கு. அதுக்காகவே கேட்டு வாங்கிடுறாங்க. கூகுளை வச்சுட்டு ஆதார் கார்டை வச்சுட்டு கம்ப்யூட்டர் மூலமாக ஈஸியாக எல்லா மனிதனையும் அடைய முடியக்கூடிய தகவலை கூட அடைய முடியாத சூழ்நிலையில் தான் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஷாம் முறைக்கிறார் சீக்கிரம் முடியா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து கடைசியாக ஒரு பாயிண்ட் வந்து யுனைட்டி, ஒன்றுபடணுன்றது ஒரு அது எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னு கூட மாற்றி சொல்லுவாங்க. அதாவது எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றது. அந்த விஷயம் வந்து அந்த காலத்தில் கொஞ்சம் ஒற்றுமை இல்லாமல் தான் இருந்துட்டோம். அடுத்த குழந்தைக்கு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் குழந்தையிலேருந்து நம்மளை வளர்த்து கொண்டு வருவாங்க. யாருக்கும் எதுவும் கொடுத்துடாது, நீயே சாப்பிட்டுடு அப்படின்னு குழந்தைய சொல்லும்போது ஒரு எதிரி மனப்பான்மையோட குழந்தைய வளர்த்து விட்டு நம்மளெல்லாம் அப்படி தான் அடுத்த சக மனிதனை எதிரியாக பார்க்கக்கூடிய மாதிரியான மனிதர்களாக நம்மளை பழைய சமூகம் வளர்த்து அமைச்சிருச்சு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற குழந்தைங்க உடனடியாக மற்றவங்களோட மிங்கில் ஆகக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. அதனால் யூனிட்டி இல்லைன்னா வாழவே முடியாது, அப்படியான சூழ்நிலை அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால் இப்போவும் நம்ம வீட்டுக்கு இருக்கிற குழந்தைங்களை யாருக்கும் கொடுக்காம நீ சாப்பிடுன்னு சொல்லி ஒரு முரண்பட்ட வாழ்க்கையை சொல்லிட்டோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை நம்மளை தாத்தாவோ பாட்டியோ கூப்பிடாது, இவர்கிட்ட போனால் ஒரு போர் அப்படின்னு போயிடும். இப்போ இந்த வாழ்க்கை திறன்கள் இப்படி 11 வகையாக பிரிக்கப்பட்ட திறன்களில் மிகப்பெரிய முரண்பாடுகளோடு தான் நம்மளோட இளமை காலமும் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களோட இளமை காலமும் இருக்கும்போது நம்மளால் அவங்களுக்கு நம்மளுடைய எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லி அவங்கள வழிபடுத்துறதுக்கு முடியாத ஒரு அனுபவ அறிவோடு தான் மூத்தோர்கள் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். அதனால தான்
இந்த வாழ்க்கை முறையில் நான் ஒரு வாழ்க்கையை 3 விதமாக பிரித்து பார்த்தேன். ஒரு வயசுலேருந்து 25 வயதடை வாழ்கிற வாழ்க்கையை வந்து ஒரு சார்பு நிலை வாழ்க்கையாக இருந்தது. நம்ம பெற்றோர்களை நம்பி படிப்பை நம்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தோம். 25லேருந்து 60 வரை ஒரு கடமை வாழ்க்கையாக வாழ்ந்தோம். வாழ்ந்தே ஆகணும், குடும்பம் குழந்தைகள் பார்த்தாகணும், சம்பாதிச்சாகணுன்ற ஒரு கடமை வாழ்வாக 60 வருடங்களை பார்க்குறேன். 60லேருந்து 90 இந்த சப்ஜெக்ட்டுக்கே வந்து 60லேருந்து 90க்கான சப்ஜெக்ட் தான் நான் பேசுகிறது. இப்போ தான் அதுக்கு வந்திருக்கேன், அப்புறம் சீக்கிரம் முடிச்சிடுவேன் அதை. அதனால் இந்த 60லேருந்து 90 வயது வாழக்கூடிய ஒரு 30 வருட கால வாழ்க்கை இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தயாராகவே ஆகாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வாழப்போகிற 30 வருடங்களுக்கு பாருங்கள், 60 வயதுக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாழ்க்கை முறைக்கு தயாராகாமலேயே நம்ம வாழ்ந்தோம்னா எப்படி நம்மளால் வாழ முடியும்? இன்றைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தா வேண்டாம், பட்டன் ஃபோன் தான் வேணும்னு கேட்குறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறோம். அதெல்லாம் இனிமேல் பட்டன் ஃபோன் தயாரிக்கவே மாட்டாங்க இனிமேல். இப்போ அவங்களால எப்படி ஒரு ஃபோனையோ தகவலையோ சொல்ல முடியும்? இடியட் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க, ஃபூல் ப்ரூஃப்னுலாம் சொல்லுவாங்களா. அது மாதிரி இடியட் ப்ரூஃப் மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்தால் கூட அவங்க வந்து ஒரு படத்தில் கூட சரிதான் சொல்லுவாங்க. டெலிஃபோன் மணி அடிக்கும்போது அது பக்கத்தில் இருந்துட்டு அவர் இல்லைங்க அப்படின்னு அந்தம்மா சொல்லுவாங்க காமெடியாக. அந்த மாதிரி நம்ம பாட்டுக்கு குரலை எழுப்பிட்டே இருக்க வேண்டியது தான் வாழ முடியாமல். ஸோ இனி வரப்போகிற காலம் அதை வாழறதுக்கு தகுதியாக நாம் இருக்கோமா அப்படி பார்த்தா மூத்தோருக்கான கேள்வி தான் இது. இனி வாழப்போகிற 25 வருஷத்துக்கு நீங்கள் உங்களை எப்படி தயார்படுத்தியிருக்கீங்க? நாங்கள் அந்த காலத்தில் வேலை பார்க்கவும் பேங்க்லலாம் வந்து மேனேஜர்லாம் எகிரி விட்டுருவேன், அவன் அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன்னு சவால்லாம் விடுவோம். அப்படிலாம் பண்ணிட்டோம் இப்படிலாம் பண்ணிட்டோன்னு. நீ எப்படி வாழ்ந்திருந்தாலும் இனி வாழப்போகிற காலத்துக்கான தகுதியை வளர்த்துக்கவே இல்லாமல் என்ன மாதிரி காலம் மாறி இருக்குன்னு கூட புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிறோம். ஏன்னா எழுத்தை வச்சுக்கிறதுக்காகட்டும், டெலிவிஷன் ஆகட்டும், ஃபோன் ஆகட்டும், எல்லாமே நமக்கு லேட்டாக தான் வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் மீறி எங்கேயோ போயிடுச்சு வாழ்க்கை. இப்போது அதாவது நவீன மின்னணு சாதனங்களுடைய வளர்ச்சி மூலமான வாழ்க்கை தரம் மிக அதிகமான வேகமான முறையில் போயிட்டுச்சு. அந்த வேகத்துக்கு இப்போ இருக்கிற முதியோர்களால் ஈடு கொடுக்கவே முடியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். இதில் வர முக்கியமானது என்னென்னா, எனக்கு அவங்களாம் பார்த்தா கொஞ்சம் கோபமும் பொறாமையும் கூட வரும். வேலை பார்க்கும்போது வாங்கினதை விட அதிகமான பென்ஷன் தொகையை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க வேலை பார்க்கும்போது 40,000 வாங்கியிருந்தாங்கன்னா அவன் அந்த அலவன்ஸ் இந்த அலவன்ஸ் போட்டு 80,000 பென்ஷன் வேறு கொடுத்துட்றான். ஸோ ₹1 கஷ்டப்பட்டவங்க தான் அவங்க எல்லாருமே. அதனால் 80,000 சம்பளத்தை வந்து செலவழிக்கிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. அப்படியே வச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு போய் எல்லா வீட்லேயும் நான் சொல்லிகிட்டு இருப்பேன், அவங்க உங்கள் வீட்டில் உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு கேட்பேன். அவங்க சர்வேஸு சுரேஷ்னு ஏதாவது சொல்லுவாங்க. சுரேஷ் வந்ததும் வேலையாக அந்த வீட்டை இடின்னு தான் சொல்ல போகிறான் அப்படிம்பாங்க. அதான் இந்த வீட்டை பத்திரமா பாதுகாத்து வச்சு சொத்தை வீடை வாங்கி வச்சா அதெல்லாம் விற்றுட்டு காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிடுவான். நீங்கள் எவ்வளோ பாதுகாத்து வச்சுருந்தாலும் உங்கள் சுரேஷோ மகேஷோ வந்தாங்கன்னா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான். அப்படி வச்சுருக்காங்க. நான் இப்போ இருக்கிற வீட்டுக்கிட்ட இந்த பக்கம் அந்த பக்கம் 3 பக்கம் வீடு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 80,000 70,000 பென்ஷன் எல்லா இடத்துலையுமே. வீட்டில் விழுற குப்பையை பெருக்கிறதுக்கு கிழவர் மூச்சு இறக்கிது ஆஸ்துமாவோட உட்காந்து பிளாஸ்டிக் பக்கெட்டை நவுத்தி அது மாதிரி உட்காந்துட்டு செதுக்கி கீழே இருக்கிற புல்லெல்லாம் செதுக்கி குப்பையெல்லாம் எடுத்து வீடை சுற்றி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. முடியவே இல்லை அவரால். அன்றைக்கி ஒரு நாள் அப்படியே மயக்கமாய் கீழே கூட விழுந்துட்டார். நாங்கள் எங்கள் வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்து சொன்னோம், மாமா கீழே விழுந்துட்டார் அவர் பாருங்கள். அந்த அம்மா காதலே விழல வீட்டில், அது பாட்டு வீட்டில் உட்காந்துருக்குது. அவ்வளோ சீனியர்ஸ் பசங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க. ஸோ இவங்க காசு செலவழித்து ஒரு ஆள் ஒரு 300 கொடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. காசு இருக்குது, கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா பென்ஷன் வருது. 2 பேர் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க. காசு வச்சு க்ளீன் பண்ணால் என்ன முடியல, அவங்களால பண்ண முடியல, மனசு வர மாட்டேங்குது. தெரியல, இது முக்கியமான விஷயம் தெரியல தான். இன்றைக்கி எப்படி வாழணும்னு தெரியாமல் காசு அப்படியே வச்சுருக்காங்க. சுரேஷும் மகேஷும் வந்து அந்த வீடு வைக்க போகிறாரு. அதான் நடக்க போகுது. நம்பிக்கை இல்லை. அதுக்கு தான் அந்த 11 குவாலிட்டி சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் பிறரை நம்பாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் கற்றுக்கொள்கிறதுக்கு முன் வர்றது கிடையாது. கல்வியும் வந்து செய்த வேலையும் வாழ்க்கை கல்வியை கற்றுத்தரவே இல்லை. அவங்க படித்த படிப்பாகட்டும், அவங்க வேலை செஞ்ச அனுபவங்களாகட்டும், வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுக்கவே இல்லை. அதை பற்றி கூட சொன்னாங்க ஒருத்தர் ஜூவில் மேலேருந்து பார்க்கும்போது தவறி கீழே விழுந்துருவார் புலிகிட்ட. அந்த புலிகிட்ட வந்து தான் புலி பார்த்து கும்பிடுறது தவிர அவர் வேறு எதுவுமே செய்ய தெரியல. சாமி மாதிரி நினச்சி கும்பிட்டுட்டே இருக்கார் புலியை பார்த்து. ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை. ஏன்னா வாழ்க்கை கல்வி சுத்தமாக இல்லை அந்த இடத்துல. எப்படி என்ன பண்ணுறது? மேலே இருக்கிறவங்களுக்கும் வாழ்க்கை கல்வி இல்லை. அவங்க கல் விட்டு அடிக்கிறாங்க புலியை.
முறத்தால் அந்த காலத்தில் புளியை விரட்டினாங்கன்னு சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு வீடியோ எடுப்பாங்க. அது வந்து இப்போ இதுக்காக வச்சுக்கோங்களேன், எவிடன்ஸ்க்காக கூட எடுத்துக்கலாம். எப்படி தவிக்கிறாரு பார்க்குறதும் என்ன நடந்ததுன்றதை பார்க்குறதுக்கான நோக்கமாக இருக்கலாம். அதை ரீல்ஸ் ஆடும்போது தான் தவறாக போகுது. இப்போ புளியை வந்து விரட்டுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அப்போது சட்டையை கட்டி லைட்டரை வச்சு கொளுத்தி தூக்கி போட்டால் விலங்குகள் தீக்கு மட்டும்தான் விலகி ஓடக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி பண்ணியிருந்தால் ஒருவேளை அந்த புலி கொஞ்சம் விலகி போயிருக்கலாம். அதுக்குள்ளே இவருக்கு வேறு என்ன வாய்ப்புகள் இருக்குன்றதை பார்க்கலாம். அவதையும் மீறி அந்த புலி அவர் இழுத்துட்டு கூட போயிருக்கலாம், அது வேறு. ஆனால் புலி விரட்டுறதுக்கான ஒரே விஷயம் அப்போது தீயை மூட்டி போடுறது தான். அந்த கல்வி அங்கே இருக்கிற யாருக்குமே கிடைக்காத போயிடுச்சு இல்லை. வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்கிறது ஒரு சூழ்நிலையிலன்றது இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அன்றாட பிரச்சனைகளையுமே டெய்லி தினந்தோறுமே வீட்டுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்காமல் பிரச்சனைகளோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் சார் கொஞ்சம் தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு. வெளிநாடுகளில் வாழ்வோர் மூத்தோர்களுக்கு நிறைய கிளப்லாம் வச்சு இன்றைக்கி நீங்கள் எப்படி வாழணும், உங்களுக்கு என்ன வேணும்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாங்க. கம்ப்யூட்டர் சைட்ஸு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால் அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இங்கே கூட U3A அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து அதில் போய் நமக்கு என்ன வேணுமோ அதை சுலபமாக ஃப்ரீயாக ஆன்லைனில் கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் படிக்கலாம், பார்க்கலாம். அப்புறம் புத்தகங்கள் படிக்கிறவங்களுக்கு பாட்காஸ்ட் இருக்குது. அது மாதிரி இருக்குது. கேட்டட் கம்யூனிட்டி நிறைய இடங்களில் வசதியாக வச்சு மூத்தோர்களுக்கு வேணுங்கிற அறிவுகளெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி அமைப்புகள்லேயும் போய் மூத்தோர்கள் கற்றுக்கணும். கொஞ்சம் பேர் தான் வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, ஃபோனை பெட்டராக யூஸ் பண்ணுறதெல்லாம் கற்றுக்கிட்டு எங்கள் மாதிரி ஆளுகள்லாம் ஃபோன்லேயே தகவலை போட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் பொழுதை போக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு காலம். அதுக்கப்புறம் வாழ்க்கையை வாழ தெரியலன்றதில் வாழ்க்கை முறை எப்படி மாறுது அப்படின்னு போகும்போது திருமூலர் வந்து அந்த காலத்தில் யாக்கை நிலையாமைன்னு ஒரு பாட்டை போட்டிருந்தார். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுது விட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையாய் காட்டை கொண்டு போய் சுட்டுவிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்க்கையில் உனக்கு என்ன தான் பேர் இருந்தாலும் செத்து போனதுக்கப்புறம் பிணம்னு பேர் வச்சிடுறாங்க. சுடுகாட்டில் கொண்டு போய் எரிச்சிட்டு வீட்டில் போய் தீட்டுன்னு சொல்லி குளிச்சுட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துடுறாங்க அப்படின்ற ஒரு அந்த கருத்து வந்து அந்த காலத்திலிருந்தே மனித வாழ்க்கையோட நிலையாமையை பற்றி சொல்லியிருந்தாலும் நாம் வந்து இந்த நிலையாமையை ஏற்றுக்கிறதே இல்லை. அதெல்லாம் கிடையாது, நாங்கள் யார், என்ன பண்ணுவோம், என்ன பண்ண போகிறோம் தெரியுமான்ற மாதிரி ஒரு வீராப்பில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் கேஸ்டவேன்னு ஒரு படம் பார்த்தோம் நெட்ஃப்ளிக்ஸில். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. டாம் ஹேங்க்ஸ்னு அப்படின்னு ஒருத்தர் நடித்தார். அதில் வந்து அவர் ஏரோப்ளைனில் போகும்போது இப்போ நடந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஏரோப்ளைன் வந்து கடலில் விழுந்துடும். அப்போது எல்லோரும் அப்போ இவர் வந்து சுய நினைவு இல்லாமல் எங்கேயோ விழுந்து ஒரு கட்டையில் விழுந்திருப்பார். அந்த கட்டை கொஞ்சம் விதமாக மிதந்து போய் ஒரு ஆள் மீட்டர் இல்லாத ஒரு தீவுக்குள்ளே போய் அந்த அலையை மோதி அந்த கட்டை அந்த இடத்துல இருக்கும். 2 நாட்களுக்கு அப்புறம் சுய நினைவு வந்து அவர் முடிச்சு பார்க்கும்போது எழுத்தாப்புல சின்னதாக ஒரு தீவு தெரியும். அப்புறம் சுற்றி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த விபத்தில் அவர் மட்டும்தான் பொழைச்சார் போல இருக்குது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நீந்தி போய் அந்த தீவுக்குள்ளே போயிடுவார். தீவில் போயிட்டு பர்ஸ் எடுத்து பார்த்து தன்னோட மனைவி குழந்தைகள் அவங்க ஃபோட்டோலாம் பார்த்துட்டு, யாராவது கேஸ்டவே பார்த்தீங்களா? பெஸ்ட்டு, சூப்பர். அதில் பார்த்துட்டு எப்படியும் ஏதாவது வாழ்க்கையில் கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட போயிடலான்ட்டு அங்கேயே வாழ்ந்துட்டு இருப்பார் கொஞ்ச நாள். பெஸ்ட் ஆக்டர், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த வனாந்தரத்தில் வாழக்கூடிய மனிதன் எப்படி உடல் வற்றி போயிருப்பானோ அந்த மாதிரி தன்னோட உடலை வருத்திக்கிட்டு அதே மாதிரி மூஞ்செல்லாம் டொக்கு விழுந்து. டாம் ஹேங்க்ஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு சூப்பராக நம்ம ஷாம் மாதிரி இருப்பார், பலன்னு. ஆனால் டொக்கா என்ன மாதிரி ஆகி அந்த ஆள் அப்படியே சாப்பாடு இல்லாமல் வெறும் தேங்காயை பறித்து சாப்பிட்டுட்டு அங்கே சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற எதாவது சாப்பிட்டு குழப்ப ஓட்டிகிட்டு இருப்பார். ஒரு பாலோ தென்னை மட்டையாக தான் இருக்கும், அதை வச்சு ஒரு குச்சியில் நட்டு அது கூட பேசிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து தன்னுடைய இதை எழுந்துடக்கூடாது, சுயத்தை எழுந்துடக்கூடாதுன்னு. அப்புறம் ஒரு வழியாக ஊருக்கு போய் சேருவார்னு வைங்க. கொஞ்சம் நாட்கள் அப்புறம் அங்கே போய் பார்க்கும் பொழுது அவருடைய மனைவி வந்து இவர் இறந்துட்டார்னு நினச்சிட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க வெளிநாட்டில். அதே மாதிரி அவங்க குழந்தைங்கள்லாம் அப்பா இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க. இவர் குழந்தைக்காக அம்பாசிடர் ஆஃபீஸில் வரும்போது சாக்லேட்லாம் வாங்கிட்டு வருவார், அது குழந்தைக்கு பிடிக்குமேனு. அவங்க வந்து டீனேஜர்ஸாக மாறி இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. இவருடைய வாழ்க்கையே ஒன்றுமே இல்லாத போயிடும். அவங்களுக்காக இவர் வாழ்ந்துமே ஒன்றுமே இல்லாத போயிடும் இவர் இறந்துட்டார் நினச்சதுனால. ஸோ நீங்கள் உயிரோடு திருப்பி 10 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு போனால் கூட யார் அடின்னு கேட்டுருவாங்க. அப்படி இருக்குது இந்த வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது இப்போ வாழ்கிற வாழ்க்கையை கழிவறை இருக்கை மாதிரி வேறு வழியில் ஏதோ வாழ்ந்துட்டோம் போயிட்டோம் அப்படின்னு 30 வருஷத்தை வாழாமல் மிக சிறப்பாக வாழ கற்றுக்கங்க அப்படிங்கிறது தான்
மூத்தோர் சொல், மூத்தோருக்கான சொல்லாக நான் இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் எதையாவது செய்வதற்கும் செய்யாமல் இருப்பதற்கும் உறுதி தான் வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. நீ நல்ல ஸ்ட்ராங்கான டெசிஷனோடு இருந்தீங்கன்னா நீ எதை வேணால் செய்யலாம். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், சோம்பேறியாக உட்காந்துட்ருப்பேன்னா அந்த வடிவேல் மாதிரி சும்மா உட்காந்து பாரியா கொஞ்ச நாள் தெரியும் உனக்கு ஒன்றுமே செய்யாமன்ற மாதிரி இருக்கிறதுக்கான உறுதியோடு இருந்தால் ஒன்றுமே செய்யாமல் இருந்துடலாம். ஆனால் எதையாவது செய்யணுன்ற உறுதியோடு போனோம்னா இனி வாழக்கூடிய வாழ்க்கையை சிறப்பாக நம்மளால் வாழ முடியும். வாழக்கூடிய எல்லா 60 வயதுக்காரர்களுக்கும் இன்னொரு 30 வருடம் இருக்குது. ஸோ வரப்போகிற வருடம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. அன்றைக்கிலேருந்து நான் சொன்ன பாருங்கள் சரித்திரத்தில் அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாலாம் ஒன்றுமே இல்லை. இமீடியட்டாக எல்லாருக்கும் இருக்குது, கை விரலில் எல்லா விஷயமும் இருக்குது. இப்போ ஏதோ ஃபோனை வச்சுட்டு இப்படி பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் நீங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கையில் இந்த இடத்துலையே ஸ்க்ரீன்லாம் தெரியுறாமெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஃபோனை வந்து ஒரு சிப்பு மாதிரி எல்லாருக்கும் வச்சு விட்டு அமுச்சு விட்ருவாங்க. இனிமேல் எல்லாமே இங்கேயே இருக்கும் நினச்சதெல்லாம். அந்த மாதிரியான காலங்கள் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி முதியவர்கள் தான் மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதியவர்கள் வந்து சாதிக்க முடியுமான்னு பார்க்கும்போது ராஜ்குமார் வைஷ்யா அப்படிங்கிறவர் 97 வயசில் மாஸ்டர் டிகிரி வாங்கினார் எக்கனாமிக்ஸில். 97 வயசில் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கான் அந்த ஆள் மாஸ்டர் டிகிரி வாங்கிறதுக்கு. பால் சிரோமோனின்னு 96 வயசில் ஒருத்தர் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. பகவதி ஓசா அப்படின்ற டாக்டர் ஒருத்தர் விளையாட்டில் சாகசங்கள் பண்ணிவிட்டு ஒவ்வொரு 3 வருஷமும் வேறு ஒரு தடகளங்களில் போய் அவர் பரிசு வாங்கிட்டு வந்துட்டுருக்கிறாரு. அது ஒரு எய்மாக வச்சு பண்ணிகிட்ருக்கிறாரு. 79 இயர்ஸு. அப்புறம் பிகேஷ் பால்டான்னு ஒருத்தர் 60 வயசில் யோகா நீர் யோகின்னு அதை பற்றி நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. நீரில் நிறைய சாகசங்கள் செய்யக்கூடிய யோகக்கலையை கற்றுக்கிட்டு சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. பௌஜா சீஸுங்கிற 89 வயசு ஓட்டப்பந்த வீராங்கனை, அவர் சாதிக்கிறாங்க. அப்புறம் ஜெய்கிருஷ்ணா பிரதான் அப்படிங்கிறவர் எம்பிபிஎஸ்க்கு போய் சேர்ந்தார். அவர் வந்து பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ரிட்டையர் முடித்ததும் எம்பிபிஎஸ் படிக்க டாக்டர் மருத்துவர் ஆகிறதுக்கு எம்பிபிஎஸ் பட்டம் வாங்கிட்டார். ஸோ மாற்று சப்ஜெக்டில் போய் வெற்றி பெறதுக்கான இது வந்து வயது ஒரு தடை இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு 10-15 பேருக்கு வாணிமுத்தின்னு ஒருத்தவங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு அதில் வந்து சாதனை பண்ணி உலக அளவில் பெருசாக வந்துட்டாங்க. ஸோ நான் வந்து 35 வருடம் தொழிற்சாலையில் சூப்பர்வைசராக சேர்ந்து டெப்டி ஜெனரல் மேனேஜர் லெவல் வரையில் வேலை பார்த்துட்டு வந்தேன். இருந்தாலும் அந்த தொழிலில் இருந்தது, அந்த தொழிலில் நம்ம சாதித்ததுன்னு வேறையாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வரும்போது தான் நம்ம பயணம் இது இல்லை அப்படின்னு சொல்லி நான் விஆர்எஸ் வாங்கிட்டு தான் வந்துட்டேன் வெளியே. இது இங்கே மில்லு வேலை பார்த்து அவங்க கொடுக்குற நான் வரும்போது 2009 47,000 சம்பளம் எனக்கு. அப்போது அது வேணான்னு விட்டு வந்துட்டேன் நான். இது ஆகாது நம்ம வேலைன்ட்டு. அதனால தான் மாற்று வேலைகளை எதாவது பண்ணலான்னு மாறினோம். அப்போது நம்மளுடைய பொட்டென்ஷியல் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முனைப்பாக இருந்தோம்னா நம்ம எதில் நம்ம பிடித்தமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்குள்ளே இருக்கிற இன்னர் பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம வெளியே வந்து அனுபவப்பட்டால் தான் தெரியும். நம்ம வந்து வெளியே வந்துடணும், தைரியமாக வந்து வெளியே வந்தோம்னா நம்மளுடைய சரியான பொட்டென்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் இன்னும் என்னோடய பொட்டென்ஷியல் தெரிஞ்சிக்கல, இனிமேல் தான் தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ இன்னும் பெருசாக கிழிச்சிட்டியான்னு எதுவும் கேட்டுறாதீங்க. அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் திருமூலர் முடிஞ்சுது. அப்புறம் பொதுவாக பார்த்தா இன்றைய தலைமுறையினருக்கு இருக்கக்கூடிய சவால்கள்னு வரும்போது வினாடிக்கு வினாடி மாறும் ஒரு உலகத்தில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. நிகழ்காலத்தின் இந்த நொடி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, அடுத்து என்னன்னு தெரியாது. அதை மாதிரி ஏதாவது வேலையை கொடுத்தா எப்போ முடிக்கணும்னா அது நேற்று முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சாவி சொல்லுவார்னு சொல்லி நேற்று கூட ஒரு பத்திரிகை படித்தேன், யாரோ சொல்லி எழுதியிருந்தாங்க. சாவிட்டு எப்போ சார் வேணும்னு கேட்டாங்களாம், கதை நேற்றே கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அது மாதிரி திஸ் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்டட் எஸ்டர்டேன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கெல்லாம் டார்கெட்டே வைப்பாங்க. ஸோ நீங்கள் முன்னோக்கிய டார்கெட்டே கிடையாது, எல்லாம் நேற்றையே முடிச்சிருக்க வேண்டியதான் செய்யக்கூடிய பரபரப்பான வாழ்க்கையை இன்றைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் வந்து அது இல்லாமல் அவங்களுக்கு பணி நேரங்கள்லாம் வந்து நம்மள மாதிரி 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் பொழுதுபோக்கெல்லாம் கிடையாது. 16 மணி நேரம் பாடுபட்டு வேலை பார்க்கணும். 24x7 எந்த நேரம் பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில் கொண்டு போய் நம்ம அவங்கள தள்ளிட்டோம், இளைய தலைமுறையை. அதனால் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்குது. நம்மளெல்லாம் விட அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய இளைய தலைமுறைகள் இருக்கிறாங்க. அதனால் அதுவும் இல்லாமல் பிரச்சனைகளை பார்க்கும்போது ஒரு சிஸ்டம் இப்படி சொல்லியிருப்பாங்க, இப்படி பண்ணுன்ட்டு. அது இல்லைன்னா அடுத்து இது தான் பண்ணி ஆகணும்னு அவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி அவங்கள அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கிறாங்க. அதனால் அது இல்லை
இது முடிஞ்சு போச்சுன்ட்டு அவங்களால அடுத்த வேலையை பார்க்குறதோ ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து இதுக்கு இப்படி தான் போய் ஆகணும்னு அதிலே சிஸ்டம்லேயே டெவலப் ஆயிடுச்சு. இது ஆச்சுன்னா இது ஆச்சுன்னா அதுன்னு அடுத்த ஆப்ஷன் கொடுத்துட்டு போகிறதுனால எப்போ பார்த்தாலும் அவங்க வேலையே பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது அவங்களுக்கு நமக்கெல்லாம் கிடைச்ச சந்தோஷங்கள் வாழ்க்கையில் கிடைக்கவே இல்லை. இன்றைய தலைமுறையினருக்கு அவங்க பார்த்தா நமக்காக நம்மளோட சந்தோஷமாக இருக்க மாதிரி ஜாலியாக சிரித்து பேசுகிற மாதிரி இருப்பாங்களே தவிர நாமெல்லாம் அனுபவித்த எந்த ஒரு சந்தோஷத்தையும் இளைய தலைமுறையினர்கள் இப்போ அனுபவிக்கவே இல்லை. அவங்க சந்தோஷமாகவே இல்லை. அவங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ் வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதை பெரியவங்க தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. அதே மாதிரி மன அழுத்தம், அப்புறம் ஆரோக்கியமற்ற உணவு வகைகள் அவங்க சாப்பிட்றாங்க. நமக்கே நல்லா தெரியுது, எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். திடீர்னு அவனை பார்த்தா பிளாஸ்டிக் அரிசி கொடுக்குறேன்றான். நேற்றைக்கு பார்த்தேன் கலப்படத்தில் மக்காச்சோளத்தில் அப்படியே நாராக இருக்கும்ல, அதை எடுத்து வெட்டி அதில் சிவப்பு சாயத்தை அடித்து அதை குங்குமப்பூன்னு போடுறாங்களாம், விற்கிறாங்களாம். ஸோ நம்ம ஆளுங்க கண்டுபிடிக்கிறதுல கலப்படம் பண்ணுறதுக்கு எவ்வளோ திறமை இருக்கோ அப்படி பண்ணி சாகடிக்கிறாங்க. சேட் ஐட்டம்ஸ்லாம் அவங்க சாப்பிட்றாங்க பாவம். பார்த்தீங்கன்னா நிறைய சேட் ஐட்டம் கடையில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான் பசி வேலைக்கு சாயந்தர நேரம் பார்த்தீங்கன்னா பாவம் ரொம்ப பசிக்கும் அவங்களுக்கு. அப்போ எதையாவது சாப்பிட்றாங்க. அதெல்லாம் உடலுக்கு கெடுதல் நம்ம நல்லாவே தெரியுது. அவங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியம் எல்லாமே கெட்டு போகுது. அதனால் குடும்ப உறவுகளும் இல்லை அவங்களுக்கு. நமக்காவது அண்ணன் தம்பி இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரே சிங்கிள் சைல்டாக போயிட்டாங்க, சிங்கிள் பேரண்ட். அவங்களாம் ஈவன் சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கையே இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு அவங்க டபுள் பெட்ரூம் நோ கிச்சன் அந்த மாதிரியான வீடு நோக்கி போகிறாங்க. அவங்க வீடுகளில் டூ பிகே நோ என்கே அப்படி போட்டிருப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, பெங்களூரில் நிறையா இருக்கும். அதெல்லாம் என்னங்க என்கேன்னு கேட்குறேன். நோ கிச்சனுங்க, சமையல் ரூமே தேவையில்லை, அப்படியே வாங்கி சாப்பிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான்றாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை. அப்போ என் பொண்ணுகிட்ட சொன்னேன், இப்படிலாம் இருக்குமா, இதை பற்றி சொல்ல போகிறேன்னாப்பா, டிங்க்குன்னு ஒன்று இருக்குது, அது சொல்லுப்பா அப்படின்னாங்க. யாராவது டிங்க்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஐஎன்கே, டிங்க்கு. இன்றைய தலைமுறைகள் அதிகமாக அதை நோக்கி பயணம் போயிட்டுருக்குறாங்க. நோ கிட்ஸ், டபுள் இன்கம் நோ கிட்ஸ், குழந்தை வேண்டாம், 2 பேரும் சம்பாதிக்கணும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற அவங்களுடைய டார்கெட்டாக இருக்குது. பாருங்கள் வாழ்க்கை எப்படி குறுக்கி அவங்கள எப்படி சிதைச்சி அமைச்சு விட்டுருச்சுன்னு பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இளைய தலைமுறை இருக்கிறாங்க. அதனால் முதியோர்கள் எல்லாம் இன்னும் வாழப்போகிற 25 வருடத்துக்குள்ள சவால்களை புரிஞ்சுக்கிட்டு இளைய தலைமுறையுடைய விஷயங்கள்லாம் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி நாங்கள் அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் வாழ்ந்த காலத்தை விட வேகமான வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இதில் முக்கியமான ஒன்று இருக்குது, அதை சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ஒன்றுமே பேசலையே முடிச்சுக்கிறேங்கிறியேன்னு கேட்டிங்கன்னா ஐ எம் சாரி, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. தகவல் ஒன்றும் சொல்லலைன்னா இல்லை, ஏன்னா விஷயம் முடிஞ்சு போச்சு. இந்த 2000க்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து அனலைஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க. 2025 இப்போ இருக்கோம். 2050 இன்னும் 20 வருடங்கள் கழித்து ஒரு விஷயம் இப்போ நடக்குது. அது சுத்தமாக நடந்துடும். ஏய் அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம்னா யாரோ ஏய்ன்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அது ஏஐ அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வந்துருச்சு. அது செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்க. அந்த செயற்கை நுண்ணறிவை இயற்கை நுண்ணறிவோடு சேர்த்து எப்படி செயல்பட வைக்குதுன்றதை பண்ணிகிட்ருக்குறாங்க. அது இரண்டும் தான் இனி வரப்போகிற வாழ்க்கை முறையை நிர்ணயம் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் 2050 போகுது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அது எந்த மாதிரியான செயல்கள் செய்துட்ருக்குது, அதில் டிராஸ்டிக் சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நிறைய பத்திரிகை உலகத்துலலாம் எடிட்டர் சப் எடிட்டர் எல்லோரும் வெளியே எடுத்துட்டாங்க. ஒரு டைட்டில் சொன்னால் ஒரு 1000 கட்டுரை கொடுத்துருது, 1000 ஆஃப் ஆர்டிகிள்ஸ் வந்துடுது, எடுத்து எதை வேணால் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நிறைய எல்லா துறையிலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக. யாராவது சொன்னீங்களா? ஆமாம், எங்களுக்கு கொடுக்க மாட்டார். அப்புறம் நான் இதை எழுதிடுறேன்னு சொல்லிடுறேன். அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 2100ஆம் வருடம் எப்படி இருக்கும்? நம்ம இப்போ 25 இருக்கிறோம். மேபி நம்ம ஆளு ஒரு 50 வருஷம் நம்ம வாழலாம். அதிகபட்சம் இழுத்து பிடிச்சி வாழ்ந்தால் 50 வருஷம் வாழலாம். ஆனால் 2100 எப்படி இருக்கும்னு நம்மளால் கற்பனை பண்ண முடியாது. ஆனால் 2100க்கான ப்ரெடிக்ஷனோடு உலகத்தில் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அது எப்பேற்பட்ட ப்ரெடிக்ஷன் தெரியுங்களா? 2100 என்ன நடக்க போகுது தெரியுமா? ஒருவேளை சுமூகமான வாழ்க்கை முறை போயிட்டு இருந்தால் வேற்று கிரகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய வாய்ப்பு 2100 வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா வந்துருச்சு. ஸோ பூமியில் தான் வாழணுன்றது இல்லை, போயிடலாம் நேராக அங்கே. அப்போலோவில் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல காலடி வைக்கும்போது 69
காலடி வைக்கும்போது சொல்லுவாங்க, கேரளாலேருந்து ஒருத்தர் சாய் குடிக்கோ அப்படின்னு சாய் கொடுப்பாருன்ட்டு. அந்த மாதிரி மலையாளிகளுடைய உழைப்பை சொல்லுவாங்க. எங்கேயா இருந்தாலும் முதல்ல இருந்தாலும் போயிடுவாங்கன்னு. அந்த மாதிரி வேற்று கிரகத்தில் செவ்வாய் கிரகம் தான் அநேகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செவ்வாய் கிரகத்தில் கண்டிப்பாக நம்மால் டீ வச்சுட்டு காத்துட்ருப்பாருன்னு நினைக்கிறேன் 100 வருஷம் கழித்து. அதனால் அந்த மாதிரி 2100 வந்து வேற்று கிரகத்தில் வசிக்கக்கூடிய வாழ்ப்புக்கு போயிட்டுருக்கு வாழ்க்கை. 2125 வரலில் திங்க் பண்ணியாச்சு. இப்போது 2125வது வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 5 வயது குழந்தையிலிருந்து முழு அறிவு பெற்ற மனிதர்களாக உருவாகி இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு முழு அறிவு பெற்ற மனிதன் எப்படி இருப்பானோ அது 5 வயது குழந்தை முதலே கிடைத்திரோன்றாங்க. அப்போ 5 வயசு குழந்தையிலேருந்து வாழ்கிறவங்களே அறிவாளிகளாக இருந்தாங்கன்னா அந்த வாழ்க்கை எவ்வளோ அற்புதமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். மிகப்பெரிய அறிவாளிகள் சார்ந்த எல்லா வசதி வாய்ப்புகளும் கொண்ட சந்தோஷமான வாழ்க்கை முறைங்கிறது 2125லேருந்து இந்த உலகத்தில் கிடைக்க போகிற கற்பனையோடு நம்ம இருக்கணும். 2200 என்ன நடக்கும் அப்படின்னு யாராவது திடீர்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு போக வேண்டாம் நம்ம. ஸோ இப்படிப்பட்ட துரிதமான வாழ்க்கை முறை வளர்ச்சி இருக்கிறத நோக்கிய பயணத்தில் இருக்கும் பொழுது நம்ம பழமைகளெல்லாம் விட்டுட்டு கழிவறை வாழ்க்கை வாழாமல், இருக்கை வாழ்க்கை வாழாமல் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற தகுதிகளை நம்ம வளர்த்துக்கிட்டு நாமளும் இந்த நவீன வாழ்க்கைக்கு மாறணும் அப்படிங்கிறத வாழ்ந்ததும் வாழ்வதும் அப்படிங்கிற டைட்டிலில் வச்சு உங்கள் எல்லாருக்கும் என்னோடய தகவலை சொல்கிறேன். பொறுமையாக என்னுடைய ஒரு பாடாவதியான ஒரு விஷயத்தை கேட்ட அவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அண்ணா நூலகத்தாருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஹலோ, மாலை வணக்கம். ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசினார். முதல்கண் இங்கே இருக்க எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் உண்மையான அன்பு, உண்மையான உறவுகள், உண்மையான நட்பு எல்லாமே உண்மையாக அனுபவிச்சிங்க. இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே ஃபேஸ்புக் நட்பு நம்மளுக்கு எதுவும் பெருசாக செஞ்சிட போகிறதில்ல. நம்மளுக்காக ஃபீல் பண்ணுவாங்களே தவிர்த்து அதை நேரடியாக நம்மளுக்கு எதுவும் செய்ய போகிறதில்ல. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எல்லாமே போலித்தனமான ஒரு உலகத்தில் தான் எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஐயா சொன்ன கருத்து ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் ஏதாவது கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றிருந்தால் யாராவது பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு சிறப்பான சொற்பொழிவை நமது நவீன ஐயா அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை ஏற்பாடு செய்த அண்ணா நூலகத்தார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சொன்னார், பேசும்போது துவக்கும்போது சொன்னார் ஐயா அவர்கள், முதல்ல முகசுருக்கத்தை பற்றி சொன்னார். முகசுருக்கம்தான் வாழ்க்கையினுடைய அனுபவத்தை மட்டும் இல்லை, அதனுடைய ஆழத்தை தெரிவிக்க முடியும். அந்த முகசுருக்கம் உள்ளவங்ககிட்ட சொன்னால் தான் அது புரியும். நான் வாழ்ந்த வாழ்க்கையை உங்ககிட்ட சொன்னால் தான் அந்த வாழ்க்கை புரிதல் 2 பேருக்கும் பரிமாற்றப்படும். அந்த வகையில் முகசுருக்கம் உள்ளவர்கள் முகசுருக்கம் உள்ளவர்கிட்ட சொன்னது ரொம்ப பொருத்தமானதாக நான் கருதுகிறேன். ஏன்னா நாம் எப்படி அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கைன்றது மற்றவங்களுக்கும் தெரியும், ஆனால் இளைய தலைமுறைகளுக்கு தெரியாது. அதனால் அந்த வகையில் நீங்கள் முக சுருக்கத்தை சொன்னதுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது, வாழ்க்கை அனுபவம். எம்ஜிஆரை பற்றி சொன்னார், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார். அந்த மாதிரி நமது முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றது இந்த இளைய தலைமுறைகளுக்கு மக்களை நிற்குது. நம்ம அதை பரிமாறணும், அதை அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். அடுத்து எடுத்து சொன்னால் தான் அந்த நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த ஒழுக்கம், அந்த குடும்ப பரம்பரை, அதை மக்களுக்கு புரியும். அந்த வகையில் வாழ்க்கை அனுபவத்தை பற்றி நீங்கள் சொன்னது நல்லது. 2வது, சக்கரத்தை கண்டுபிடிச்சி வளர்த்து தான் மனிதன் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு பயன்பட்டது அந்த சக்கரம். அதனால தான் அவனுடைய விவசாயம், இந்த இடத்துல நெல் விளைஞ்சால் அந்த இடத்துல கரும்பு விளையும் என்றதை கண்டுபிடிச்சான். விவசாயத்தில் முன்னேற்றம் அடைஞ்சது, வாழ்க்கை முன்னேற்றத்திலும் அந்த நாகரிகம் என்பது வளர்வதற்கு சக்கரம் ஒரு காரணம் என்பதை நீங்கள் அழகாக எடுத்து சொன்னீங்க. 2வது, மாற்றம் ஒன்றே மாறாது. அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், நாம் இப்படி வாழ்ந்தோம். நீங்கள் டிரான்சிஸ்டர் கேட்டீங்க,
உங்கள் தாத்தா டிரான்சிஸ்டர் கேட்டிருப்பாரு, நீங்கள் டிவி பார்த்துங்க, இவங்க செல்லில் பார்க்குறாங்க. அந்த மாற்றம் போயிட்டு கோயிங் ஆன். அது வந்து எண்டஸ். அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணுன்றது நீங்கள் சொன்னது மிக சிறப்பாக இருந்து நன்றி. 2வது குடும்பத்தில் இருந்தாங்க. அந்த காலத்தில் அம்மாலாம் ஆட்டு உரல் அரைச்சாங்க. அங்கே அதான் அழகாக சொன்னீங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ கூட்டு குடும்பம் கிடையாது. எல்லாம் தனி கொடுத்தணும்போ அங்கே வேலைக்கு போகும்போது இந்த காலத்து நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி, இந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி மாறணும். அது இளைத்தலைமுறை அது அவசியம். அது காலத்தின் சூழ்நிலை. அதை யாருமே வந்து மறுக்க முடியாது. ஒத்துண்டு தான் ஆகணும். ஓகே, ரொம்ப நன்றி. நல்ல வேளை அவர் மைக் ஐயா என்னை கேள்வியில் போட்டு தொலைச்சிருவாருன்னு நினச்சேன். கடைசியில் அவர் என்னுடைய கருத்துக்களுக்கான ஒப்பான கருத்துக்களை தான் சொல்லி என்னை தர்ம சங்கடத்தில் நியமித்தார். நன்றி சார். இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பாக சொன்னார். அதில் முக்கியமாக இதில் வந்து இந்த வாழ்ந்ததும் வாழ்வதும் அப்படிங்கிற தலைப்பு அருமையான தலைப்பு. அதாவது 2 தலைமுறைகள், பழைய தலைமுறை புதிய தலைமுறை ரெண்டையும் சேர்ந்து அது எப்படிலாம் மாறி இருக்கு, டெக்னாலஜி அதனுடைய இம்பேக்ட் என்னென்ன வந்திருக்கு, அதனுடைய விளைவாக அந்த சமூகத்தில் என்னென்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கு, ரொம்ப அழகாக சொன்னார். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ என்னென்னா லிவிங் டுகெதர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. இப்போது அது ஃபாரின் கல்ச்சர். அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய கல்வியோ நம்மளுடைய சமூக வரலாறு, நம்மளுடைய பண்பாடு எல்லாம் வந்து உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, காலப்போக்கில் மேலை நாட்டுடைய கல்வியும் டெக்னாலஜியினுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டும் அட்வான்ஸ்மெண்ட்டும் எல்லாத்தையும் சிதைச்சி இப்போ மேலை நாட்டில் வந்து வாழ்கிற வாழ்வு தான் நல்ல வாழ்க்கை, இங்கே உள்ளதெல்லாம் வந்து பழைய வாழ்க்கை, இதை வாழக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் ஏற்பட்டுச்சு இந்த இளைய தலைமுறையில். அதோட விளைவு தான் இவ்வளோ பிரச்சனைகள். ஐயா இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு காரணம் அதுதான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இளைய தலைமுறையில் நீங்கள் மாற்றவும் முடியாது. சொல்கிற மாதிரி மாற்றம் என்பது மாறாது தான். ஆனால் இளைய தலைமுறையெலாம் மாற்ற முடியாது. அவங்களுடைய, அதாவது நீரோடு போகிறது, அந்த காலத்துலேயே சொன்னாங்க பாருங்க, இதில் புறநானூர்லேயே சொல்லும்போது, நீர் போகும்போது நீரோடு அதே ஒரு செத்தை போகும்போது அந்த தக்கை எப்படி போகுதோ அது மாதிரி தான் நம்மளும் போகணும். இளைய தலைமுறையோடு சேர்ந்து தான் நம்ம போக முடியுமே தவிர இளைய தலைமுறையை எதிர்த்துட்டு நம்ம செய்ய முடியாது. முதியோர்கள் வந்து மூத்தோர்கள் வந்து இளைய தலைமுறையை அனுசரித்து போகணும். இப்போ கல்யாணங்கிறது யாருக்கும் விருப்பப்படலை. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய உறவினர்லாம் இருக்காங்க, 35 வயசு வரையும் கல்யாணமே பொண்ணும் பண்ண மாட்டேங்குது, பையனும் பண்ண மாட்டேங்கிறான், பெண்ணு கிடைப்பதில்லை, பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் கேட்டால் பயம். இப்போ அம்மாலாம் இருக்குது, நாங்களாம் வந்து 27 வயசில் கல்யாணம் பண்ணிட்டோம். பொண்ணு நான் பார்த்ததே கிடையாது. என் மனையில் தான் என் பொண்ணு, என் ஒய்ஃபையே பார்த்தேன். ஆனால் இப்போ அப்படியா இருக்குது, இன்டர்வியூவே பண்ணுறான். ஒரு ஃபோன் ஒரு பொண்ணு வேணும்னா இன்டர்வியூ பண்ணுறான், ஃபோன்லேயே இன்டர்வியூ பண்ணுறான். பொண்ணும் அதே மாதிரி பையனை இன்டர்வியூ பண்ணுறாங்க. இப்படி தான், இதுதான் சமுதாயத்தினுடைய முன்னேற்றமோ அது பின்னேற்றமோ எப்படியுமோ சொல்லுங்கள். இதனுடைய எண்டு எப்படி போகும், இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி போகும்? இந்த சமூகம் வந்து செஞ்சு போயிடும். இத்தனை காலம், இத்தனை வருஷம், அவர் சொல்கிற மாதிரி 2000 வருஷமாக கட்டி காத்த அந்த பண்பாடு, அந்த கலாச்சாரம், அந்த உறவு முறை அத்தனையும் போயிடும். இடத்துல என்னன்னா திரும்பவும் வரும். எப்போவுமே வந்து ஒரு வட்டங்கிறது என்னென்னா, தொடங்கி திரும்ப மேலே போய் கீழே வரும். அதான் எக்கனாமிக் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேலே போய் வரும். அது எப்போ வரும்? இன்னும் ஒரு 300 வருஷம் 400 வருஷம் கழித்து இதே இந்த பழைய தலைமுறை இருக்கு பாருங்கள், அந்த தலைமுறையை வந்து நம்ம நினைப்பாங்க, ஓ அப்படிலாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி திரும்ப அப்படியே சுற்றி வரும். அது வரைக்கும் நம்ம பொறுமை தான் இருக்கணும். அந்த காலத்தினுடைய கோலம் வேறு வழி இல்லை. அருமையான தலைப்பு, நல்ல தலைப்பு, நல்லா பேசினார். இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணா லைப்ரரிக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி ஒரு நல்ல கருத்துக்கெல்லாம் சொல்லும்போது தான் 4 பேருக்கு தெரியும். இதில் இளைஞர்களும் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இளைஞர்கள் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க இதெல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த ஐயா யூடியூப் எடுக்கிறாரு, அப்படியே அதில் யூடியூப்லேயே எங்கே அதுக்கெல்லாம் போய் நேரம் பார்க்கணும், யூடியூப்பில் பார்த்துடலாம், அவ்வளோதான். டெக்னாலஜி நிறைய போனதுனால அதனுடைய விளைவு வந்து வெவ்வேறு முடிவுகளை கொண்டு சேர்க்குது. இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில தான்
சேத்துல தானே செந்தாமரையை முளைக்குது. அது மாதிரி பிரச்சனைக்கு இடையில் தான் ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால் அருமையாக பேசுனாங்க. இந்த வாய்ப்பு தந்திருக்கேன், ரொம்ப நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நான் எந்த கேள்வியும் கேட்கல. அது ஒரே ஒரு நீங்கள் நல்லா பேசுனீங்க, அது எல்லாருக்கும் தெரியும், அதை பற்றி பேச வரல. 2050 2100 சொன்னீங்க. இப்போ இனப்பெருக்கமே குறைஞ்சி போச்சு எல்லா லெவல்லையும். ஜப்பான்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குழந்தை பிறப்பே குறைஞ்சி போயிட்டு வருது. மனித இனம் இருக்குமா இருக்காதாங்க சந்தேகம் இருந்திருக்குது. இதுக்கு என்ன பதில் தெரியல, உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். இஸ்ரேல் வார் இருக்கே, அதுக்கு முடிவு மனித குலம் அழிஞ்சு போகிற அளவுக்கு போகாது. இயற்கை வளங்கள் எவ்வளோ இருக்கோ, வேற்று கிரகத்துக்கு போனாங்க, இங்கே இருக்கிற வளங்கள் பத்தலைன்றதுனாலையும் இங்கே இருக்கிறத விட செல்வாக்காக வாழணுன்றதுனால போகிறாங்க. அதனால் மனித குலம் வந்து வளர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கும், அது குறையத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் வேறு விதமான மனிதர்களாக வாழ்வாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மனிதர்களாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை 2000 வாழப்போகிற மனிதர்கள். ஏன்னா அன்றைய சூழ்நிலையே வேறையாக இருக்குது. இப்போவே நம்ம நாட்டில் வெயில் தாங்கலை, 2 டிகிரி ஜாஸ்தி ஆகிடுச்சு, தாங்க முடியல. இன்னும் 100 வந்து 5 டிகிரி வாழும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் மனிதர்கள் வாழ்ந்தாகணும். அப்போது குழந்தை பிறப்போ திருமணமோ எல்லாமே வேறு ஒரு சட்டமுறைகள் மூலமாக தான் நடக்கும். அதை ஏற்றுக்கு தான் வேணும். மாறுதலே மாறாதது, அதை ஏற்றாலே வாழ்வு சிறக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. அதனால் மாறுதல் வரும், வேறு மாதிரியான மனித குலங்கள் தான் வாழும். அவங்க பாடுது, நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. நன்றி. குட் ஈவினிங் சார். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்போட கான்சிக்வன்ஸ் என்ன ஆகும் சார் ஆக்சுவலாக? Is it not that it will promote prostitution? Because it will not be good for our culture and it will not be good for our nation, I think so. Because it is actually Western culture. Actually speaking, it will promote prostitution and womanizers will be more in the society. That's what I just think. What do you just think about it? Because Indian constitution has law-வை பண்ணிட்டாங்க. It is illegal, இது legal அப்படின்னு சொல்லிட்டு Supreme Court has passed that order. அதாவது நம்ம குழந்தைகள் வரப்போகிற ஜென்ரேஷன் உமனைசராகவும் இருக்கக்கூடாது, ப்ராஸ்டிடியூஷன் இருக்கக்கூடாது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிகாஸ் இட் இஸ் ஆக்சுவலி வாட் இட் ஹையர் அண்ட் ஃபயர் இருக்குல்ல மேனேஜ்மெண்ட்டில், அந்த மாதிரி இது வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும். இதுதான் நினைக்கிறேன் நான். நல்ல கேள்வி தான். வேல்யூ சேஞ்சஸ்ன்னு சொன்னேன் நான், மதிப்பீடுகள் மாறும்னு சொன்னேன்ல. அந்த வகையில் அன்றைக்கி நீங்கள் அதை ஒரு பொக்கிஷமாகவும் கற்புங்கிறத வந்து ஒரு குறிப்பிட்ட சாரருக்காகவும் போட்டிருந்தீங்க. அப்போ அது ப்ராஸ்டியூஷனுங்கிறது வந்து ஒரு தப்பான விஷயமாக தெரிஞ்சுது. அது பொது வெளியில் பொதுவாக நடக்கும்போது அது தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கப்படாமல் சகஜமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும். யாரும் என்ன அடிக்க வந்துடாதீங்க. ஆனால் அந்த மாதிரி தான் ஆகும். அது டேக் இட் ஈஸியாக போயிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாலெல்லாம் கலப்பு திருமணமோ வேற்று மதத்தினர் கல்யாணம் பண்ணிக்கிறதோ நடக்காமல் இருந்தது. இன்றைக்கி சகஜமாக நடந்துகிட்ருக்கு. அது மாதிரி அந்த விஷயங்கள் அன்னைக்கு அந்த பேரை சொல்லி இழிவாக சொல்லப்பட்டது. அரசாங்கமே அதை வந்து லிபரலைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அரசாங்கம் இல்லை, சுப்ரீம் கோர்ட் மேபி சுப்ரீம் அது வந்து ஆக்சுவலாக அது வந்து உங்களுக்கு தவறாக படுற ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு பார்க்கணும், அவங்க கண்ணோட்டத்தில் பார்க்கணும். இல்லை, அவங்க தான் குழந்தையே வேண்டான்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் வாழக்கூடிய அளவுக்கு அவங்க போயிட்டாங்கன்ற போது இது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் தான். இன்ஃபர்மிட்டிஸ் ஜாஸ்தி ஆகிடுமே, சிக்னஸஸ் ஆர் சம்திங் லைக் தட், எய்ட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட், மருந்து தான் ஜாஸ்தி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தயாராகிடுவாங்க. சார் பயப்பட வேணாம், கேள்விலாம் இல்லை, உங்களுக்கு ஒரு வாழ்த்து தான். அதாவது எல்லோரும் ஒரு இல்லை எங்கள் இதில் வந்து அப்படியே எழுத ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து ஒரு மெச்சூரிட்டி வரும். 70 வயசுக்கு அப்புறம் பேனாவை பிடிச்சி ஆச்சரியமாக இருக்குது, வேப்பாக இருக்குது. நவீனன் சார் வந்து அவங்க அப்பா பலரையும் உருவாக்கியிருக்காரு. இப்போ நான்லாம் எனக்கெல்லாம் அவர் அவ்வளோ என்கரேஜ் பண்ணி வாய்ப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அவர் கூட நெருக்கமாக பழகியிருக்கேன். அப்போ நவீனன் சாரை வந்து இவர் மூலமாக நான் பார்க்க முடியுது. ஒன்றே ஒன்று, அந்த தாடியை மட்டும் எடுத்துட்டாருன்னா நவீனனாகவே இருப்பார். வந்து அந்த எழுத்து அந்த இது இப்போ பேனாக்கள் பேரவையில் அவரோட ஆக்டிவிட்டி, அந்த ஓட்டம் சாட்டம், அந்த ஒரு எளிமை, அது மாதிரி ஓடி ஓடி செயல்படுற விஷயம், அந்த திறமை, எழுதுகிற இதெல்லாம் இன்னமும் ஒரு தீவிரமாக செஞ்சிகிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார், தொடருங்கள். ஆமாம், அவர் ஸ்விக்கியிலே வேணாலும் வாங்கி கொடுங்க, சீக்கிரமாக கிடச்சிரும்னு சொன்னார். ஸ்விக்கியிலே வந்துடும்னு சொன்னார். அதான் லாஸ்ட்டு.
இவர் வந்து நாம் வாழ்ந்ததும் வாழ்வதும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவருக்கே தெரியாமல் நாம் வாழப்போவதும்ன்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஹெட்டிங்கில் பேசியிருக்காருன்றது அவருக்கே தெரியாது. அது தெரியாதுன்னா நீங்கள் போடலைன்னு அர்த்தம். நீங்கள் தான் டாட் போட்டிருக்கீங்களே. ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். சின்ன இடையூறோடு பண்ணிடுறேன். நீங்கள் சொன்ன கரெக்ட் தான். நேற்று இன்று நாளைன்னு கூட தலைப்பு கொடுக்கலாம் பார்த்தேன். அது ரொம்ப பழசாக இருந்ததுனால தான் இதை நிறுத்திட்டேன். இந்த டைட்டில் தான் எல்லோரும் பிடிச்சிருக்கு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் 3 டாட்டில் அது இருக்குது. எனவே இவர் சொன்னது வந்து ரொம்ப சிம்பிள். வேல்யூஸ்ன்னு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் நமக்கு எல்லாமே கரெக்டாக புரியும். சுய விழிப்புணர்ச்சின்னு சொன்னார். இந்த செல்ஃப் அவேர்னஸ்ன்றது நமக்கு எல்லாம் என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ அதை பற்றியெல்லாம் நமக்கு அவேர்னஸ் இருக்குது. அதாவது அஸ்திவாரமாக இருக்க வேண்டிய விஷயத்துக்கு அவேர்னஸ் இல்லை. வாழ்க்கை இன்னொன்று சொன்னார், வாழ்க்கை வாழ்வியல் தெரியாமல் அத்தனை இயலையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து அகடமிக் எஜுகேஷனை தான் கொடுக்கறது. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர், அப்புறம் யோகா மாஸ்டர், அவங்கெல்லாம் வந்து டேலண்ட்டை கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்கில்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்மார்ட்னஸ்ஸு, இன்டெலிஜென்ஸு எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் கொடுக்க வேண்டியது வாழ்க்கையை பற்றி அறிவு. அன்றைக்கி வாழ்ந்து காட்டினதால் நம்ம கற்றுண்டோம். இன்றைக்கி வாழ்ந்து காட்டுறதுக்கு யாருமே இல்லை. இனிமேல் இங்கே வந்தவங்களை யாராவது இதை புரிந்து கொடுத்துட்டே இருந்தால் நிச்சயமாக நம்பலாம். மாற்றம் அவர் சொன்னால் பார்த்தீங்களா, 360 டிகிரி அப்படின்றது நம்மளுடைய எண்ண மாற்றத்தால், அதாவது சேஞ்சுன்னு சொன்னது கரெக்டு தான். சேஞ்சு வந்து ஒன்றுமே யூஸ் கிடையாது. அந்த பரிமாற்றம்ன்றது தான், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது தான் யூஸு. அதாவது வாங்கினதை பயன்படுத்தக்கூடிய சக்தியை நாம் இந்த தருணத்தில் பெற்று அனைவருக்கும் கொடுப்போமாக. இதுதான் இந்த நிகழ்ச்சியின், அதாவது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற நிகழ்ச்சியை நாம் கொண்டு போவோம். நன்றி, வணக்கம். இப்போது சமீப காலமாக தான் நம்ம ரவி நவீனோட பழக்கம். ஆனால் இவரோட எழுத்தும் பேச்சும் ரொம்ப அருமையாக குறுகிய காலத்திலேயே நல்ல பெயரும் புகழும் பெற்று வந்துட்டுருக்கார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எழுத்தாட்டம் பேச்சாட்டம் அருமையான பேச்சாளராக நீங்கள் டெஃபரெண்ட்டாக வருவீங்க. இன்னும் 4 நாளில் இன்னொரு ஸ்பீச் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆர்ஆர் சபாவில். அதுக்கும் எல்லோரும் வந்து அவரை இது பண்ணணும். ரொம்ப பாட்டு மலரணும் சார்பாக அவருக்கு ஒரு மரியாதை. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு. ஆர்ஆர் சபாவில் ரசிகர் ரஞ்சனி சபா, அதில் நம் திரைப்படங்களில் நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம திரைப்படம் எப்படி நகைச்சுவையில் ட்ராவல் பண்ணி வந்ததுன்றத ஒரு ஒலியும் காட்சியுமாக பண்ணுறேன். அதில் நீங்கள் நகைச்சுவை காட்சிகளையும் பார்க்கலாம். அது என்னுடைய இன்ட்ரப்ஷன்ஸோடு வரப்போகுது. எல்லோரும் அவசியம் வந்து கலந்துக்கணும். 6:30 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் ஆர்ஆர் சபாவில் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. நன்றி. ஓகே, வரி தந்து சிறப்பித்த சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அனைத்து பெரியவர்களையும் இளைஞர் சமுதாயத்தையும் எங்களது அண்ணா நூற்றாண்டு நூலம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் இதே போன்ற ஒரு முகவரி நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.